இறைமறை ஓதி இந்நிகழ்ச்சியை ஆரம்பித்து தருபவர் மாதிகுர் ரசூல் ஹிஃப்ல் மதரசாவினுடைய மாணவர் அருமை இளவல் எஸ் அஹமது ஹலீல் அவர்கள். நின்று வருஷம் நின்று வருவான். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلولا إذا بلغت الحلقوم وأنتم حينئذ تنظرون. ونحن أقرب إليه منكم ولكن لا تبصرون. فلولا إن كنتم غير مدينين ترجعونها إن كنتم صادقين. فأما إن كان من المقربين فروح وريحان وجنة نعيم. وأما إن كان من أصحاب اليمين فسلام لك من أصحاب اليمين.
வீடியோ 2 நிமிஷம் 2 செகண்ட். فنزل من حميم وتصلية جحيم إن هذا لهو حق اليقين فسبح باسم ربك العظيم صدق الله العظيم. صلواتي على النبي ما سلامي وهو خير الأنام بدر التمام مزهرني أهل اتلاعي بصلاة على النبي البهائي كم من المذنبين فاضوا بجاهه العليم البصير الإعتلاعي أيها العاشقون رؤياه كرروا ذكره بقلب صفاء حرى أقل الأنام عند سناه فاز عبد رآه بالله يا فلاح الذين صلوا عليه لهم كل الأمان والنعماء صلواتي على النبي مع سلامي وهو خير الأنام بدر التمام. வல்லோன் வழங்கும் வெகுமதி விலாயத் என்ற தலைப்பிலே சென்னை கோடம்பாக்கம் புலியூர் ஜும்மா மஸ்ஜிதுடைய தலைமை இமாம் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் SMS முகமது உமர் ரதுவானுல்லாஹ் ஆலீம் ஜமாலி சித்திகி அவர்கள் மார்க்கர் உரையாற்றம் ஆரம்பிக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु. वअलैकुम अस्सलाम वरहमतुल्लाहि या साहिबन नाहूरि कुल्ली नासिरी फिस्सम्'i वल अअज़ा व हुस्निल बासिरी व बितूलि उम्रिल्ला बिउम्रिन क़ासिरी या मजमअल खैराति अब्दल क़ादिरी या रब्बना या रब्बना या रब्बना या रब्बी सल्लि अला नबी मुहम्मदी कुल्ली मलादै यौम फ़ख्रिल फ़ाखिरी लिशदाइदि दुनिया व यौमिन आखिरी
وذخيرة لي يوم دخر داخري يا عالي الرتبات عبد القادر صلى الإله على النبي الطاهر والآل ذكرهم ذخيرة داخري والصحب والتباع أهل مفاخري وعليكم يا شيخ عبد القادر يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم الله أكبر. وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خلق كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا غوث الأعظم محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. அளவிலா அருளும் அழகிலா அன்பும் இலகும் ஓர் இறையின் இனிய பேர் போற்றி மறுவிலா தெளிந்த முழுமதி எங்கள் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆசிதனை வேண்டி குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களின் துஆ பற்றினை நாடியவனாய் ஆன்மீக குருநாதர்களின் ஆசிகளோடு எனது உரையை துவக்கம் செய்கிறேன். அல்லாஹுவும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை எடுத்து நடக்குமாறு ஏவினார்களோ அவைகள் அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை விட்டும் விலகி நடக்குமாறு விளக்கினார்களோ அவைகள் அனைத்திலிருந்து விலகி நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கை உருந்திய மகான்களாகிய அஷேக் அபூபக்கர் ஒலியுல்லா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ், சையதா ஹதீஜா பீவி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் ஆகியோர்களின் நினைவு தினத்தை கொண்டாடும் முகமாக வரலாற்று சிறப்பு மிகுந்த நமது காயல்பதியினுடைய
கற்புடையார் பள்ளியிலே அமைந்திருக்கக்கூடிய பாரம்பரியத்தின் அடையாளத்தை பொதிந்திருக்கிற இந்த உயர்மிகு நல்ல இடத்திலே நம்மையெல்லாம் சங்கமிக்க செய்திருக்கிற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை மஹ்ஷர் பெருவெளியிலே மன்னர் மஹமூது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மகத்தான தலைமையிலே உயரிய சொர்க்கத்தின் உன்னதமான தலத்திலே ஒட்டுமொத்தமான ரசூல்மார்கள், நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களான நல்லோர்கள் எல்லாம் கூட இருக்கிற உயர்ந்த சபையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், நமக்கு மார்க்க நெறிகளை போதித்து பண்படுத்தி ஆளாக்கிய ஆசிரிய பெருந்தகைகள், நமது வாழ்வில் நமக்கு துணை நிற்கக்கூடிய நமது ஜோடிகள், நமது பிள்ளைகள், நமது மாணவர்கள், நமது நட்பினுடைய வட்டத்தினர்கள், நம்மை சார்ந்தோர்கள், சூழ்ந்தோர்கள், நமது வாழ்வின் உயர்வுக்கும் ஏற்றத்திற்கும் துணை நிற்கிற உத்தமர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டி அருள் புரிவானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, வல்லோன் வழங்கும் வெகுமதி வெலாயத்து என்கின்ற மகுடத்தில் இன்றைய இந்த நிகழ்வினுடைய உரையை அமைத்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அருள்மறை குர்ஆன் சூரா அஷூராவினுடைய 13வது ஆயத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் சொல்லுகிற வசன வரிகளினுடைய வார்த்தை, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹு யஜ்தபி இலைஹி மையஷா வ யஹ்தி இலைஹி மையுனீப். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா யஜ்தபி அவன் தேர்ந்தெடுக்கிறான். யாரின் பக்கம்? இலைஹி அவனின் பக்கம் அவன் தேர்ந்தெடுக்கிறான். யாரை தேர்ந்தெடுக்கிறான் என்றால் மையஷா அவன் நாடியவர்களை அவன் தேர்ந்தெடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முஜ்தபான்னு ஒரு பேர் இருக்குல்ல, முஸ்தஃபா முஜ்தபா அப்படின்னு. இந்த முஜ்தபா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்னு அர்த்தம். அல்லாஹு சொல்கிறான், அல்லாஹு யஜ்தபி அவன் தேர்ந்தெடுக்கிறான். அவனின் பக்கம் யார் வர வேண்டும் என்பதை அவன் தேர்ந்தெடுக்கிறான். மையஷா என்று சொல்கிறான். அவன் நாடியவர்களை அவன் தேர்ந்தெடுக்கிறான். வயஹ்தி இலைஹி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவனின் பால் நேர்வழியை காட்டுகிறான். இப்போ சரியாக போய் சேர்ந்துடணும் இல்லையா? அவன் தேர்ந்தெடுக்கிறான். தேர்ந்தெடுத்த பெருமக்கள் அவனிடத்தில் வந்து சரியாக சேருவதற்கு யாருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறான் என்றால் மை யுனீப். யுனீபுன்னு சொன்னால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் தன்னை என்றென்றும் முன்னோக்கி நிற்கக்கூடியவர்களை அவன் நேர்வழி காட்டி அழைத்து வருகிறான். இந்த ஆயத்து நமது கவனத்தில் எடுக்க வேண்டிய ஆயத்தும் மகத்தான ஆயத்தும் கூட. ஒட்டுமொத்த மாந்தர்களுக்கு மத்தியில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் நம்மை ஏதோ ஒரு வகையில் ஹிதாயத்து என்கின்ற மகத்தான அம்சத்திற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான். எவ்வளவோ ஜீவன்கள் இருக்கு. அல்லாஹ் நாடினால் எதாகவும் படைக்க முடியும். அவனுடைய நாட்டத்தில் எப்படி வேண்டுமானாலும் அமைய முடியும். நமது மகத்தான பெரும்பான்மையான நமது காயல் மண்ணினுடைய பிள்ளைகளினுடைய பாட்டனார் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சீதேவி சொல்வாங்க இல்லையா, நான் ஒரு பறவையாக ஆகி இருக்கக்கூடாதா? ஏதோ கிடைப்பதை சாப்பிட்டு விட்டு என் வாழ்வு இத்தோடு முடிந்து போய் இருக்குமே, நாளை விசாரணையிலிருந்து நான் தப்பித்திருப்பேனே என்று ஆசை கொள்வதில்லையா? ஓய்வுக்காக ஒதுங்குகிற மரத்தின் கிளைகளை பார்த்து சொல்வார்களாம், நான் இந்த மரக்கிளையாக ஆகியிருக்கக்கூடாதா? வழிபோக்கர்களுக்கு சற்று நிழல் தந்து ஆசுவாசப்படுத்தக்கூடிய அந்த சுகத்தை கொடுத்துவிட்டு அப்படியே நான் காய்ந்து சருகுகளாக போயிருப்பேனே என்று அவர்கள் ஆசிப்பதுண்டு. இவைகளெல்லாம் எதை எடுத்து காட்டுகிறது என்றால், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் நாடுனா எப்படி அமைக்க முடியும்? அல்லாஹ் இப்போ மனுஷனாக தேர்ந்தெடுத்துட்டான். அந்த மனிதனாக தேர்ந்தெடுத்தவர்களை அல்லாஹ் பல்வேறு வகையினர்களாக பிரித்து அதில் ஹிதாயத்துக்குரியவர்களாக அல்லாஹ் சிலர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான்.
அது அவனுடைய நாட்டத்தில் உள்ளது. யாரும் அவனிடத்தில் எந்த விதமான முரண் கேள்விகளையும் முன்வைக்க முடியாது. என்னை ஏன் இப்படி ஆக்கவில்லை என்று அவனிடத்தில் வினா தொடுப்பதற்கான யோகியதை யாருக்காவது இருக்கிறதா என்றால் யாருக்கும் கிடையாது. அவன் யாரை எப்படி எந்த விதத்தில் எந்த வகையில் தேர்ந்தெடுக்க வேண்டுமோ அவன் தேர்ந்தெடுக்கிறான். தேர்ந்தெடுத்தவர்கள் அதன் பணிகளை சரியாக செய்ய வேண்டும். அந்த வகையில் அல்லாஹ் ஹிதாயத்திற்கென்று நசீபை தந்திருக்கிறானே நமக்கு, அது பெரிய பாக்கியம். சரி, அவன் பால் சென்று சரியாக சேர வேண்டுமே. இந்த இஜ்திபாங்கிறதுல இவைகளையெல்லாம் கொண்டு வந்து மேன்மக்கள் சேர்ப்பார்கள். அல்லாஹ் அவர்களுடைய தகுதிக்கு தேர்ந்தெடுக்கிறான். அந்த தேர்ந்தெடுத்தவர்களில் அவனின் பால் சென்று சரியாக சேருவதற்கு யாருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறான் என்றால் மை யுனீபு, அவன் பக்கமே தன் முன்னோக்குதலை அமைத்து கொண்டார்களே அவர்களுக்கு அந்த வழித்தடத்தினுடைய வகைகளை அல்லாஹு தாலா மிகச் சீராகவே அமைத்து கொடுத்து விடுவான். அல்லாஹ் நமக்கெல்லாம் அதை நசீபாக்கி தருவானாக. அவனின் பால் சென்று சேருவது என்பது வேறு. இப்போ நாம் இங்கிருந்து பயணத்தை கிளம்புகிறோன்னு வைங்க, வாகனத்தில் ஏறியாச்சு, ஒரு வழித்தடம், எங்கே செல்ல வேண்டும், சென்னை நோக்கி பயணிக்க வேண்டும், வேறு எங்கே செல்ல வேண்டும், வேறு ஏதாவது ஒரு திசை, இங்கிருந்து பயணம் துவங்குகிறது. ஆனால் சரியான ஒருவர் கிடைத்து விடுவார் என்றால் அவர் கரெக்டாக போய்கிட்டே இருப்பார், எந்த தடுமாற்றங்களும் இல்லாமல், இடையில் எந்த சிக்கலையும் சந்திக்காமல், இடையிடையே வரக்கூடிய அசௌகரிய ஆபத்துகளிலிருந்து விடுபட்டு அவர் அதை சரியாக இட்டு செல்லுகிற வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி விமானத்தை இயக்குகிற ஒருவர், அவருக்கான ரேடர் சரியாக அமைந்தது என்றால் சரியாக கொண்டு சேர்க்க முடியும். அதில் ஏதாவது கோளாறுகள் உருவாகிவிட்டால் அது செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று சேர முடியாத சூழலும், தவிக்கிற நிலைகளும், இறக்க முடியாத சூழல்களும் உருவாகிவிடுகிறது. அப்போ சரியான வழித்தடம் அமைவது, அவங்களெல்லாம் ஃப்ளைட்டில் ஏற்றியாச்சு, ஏறினதுக்கப்புறம் பைலட்டும் ஏறி உட்காந்துட்டாரு, சரியாக இயக்க அவர் துவங்கி விட்டார், அவருக்கு கிடைக்க வேண்டியது சரியாக கிடைத்தால் மாத்திரமே அவர் சென்று சேர வேண்டிய இடத்திற்கு எந்த இடையூறும் இல்லாமல் சேர முடியும். அதற்கான தீட்சண்யம் அவருக்கு தேவை, துணைகள் தேவை, உபகரணங்கள் தேவை. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் சேருதல் என்பது அவ்வளவு சாமானியதல்ல. எனவே தான் மேன்மக்கள் ஹிதாயத்து கிடைப்பது ஒரு பாக்கியம் என்றால் அந்த ஹிதாயத்தை கடைசி வரைக்கும் பாதுகாப்பது அதைவிட பெரிய சவாலான காரியம் என்பார்கள். அல்லாஹு தஆலா கடைசி நேரத்தில் நமது ஈமான் கரெக்டாக இருந்தது, சரியாக இருந்தது என்றால் அல்லாஹு தஆலா ஈடற்றத்தை கொடுத்து விடுவான். அல்லாஹு சொல்கிறான், நம்மகிட்ட ஒரு எச்சரிக்கை, மூமின்களை அழைத்து சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனூன்னு கூப்பிடுறான். ஈமான் கிடைத்தவர்களை அழைக்கிறான். ஈமான் யாருக்கு வழங்கப்பட்டதோ அவர்களை அல்லாஹ் அழைக்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று. இத்தகுல்லாஹ், நீங்கள் தக்குவா செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா எந்த ஈமான்தாரிகளை அழைத்தானோ, யா ஐயுஹன்னாஸ்ன்னு அழைக்கல, மக்களேன்னு கூப்பிடல, ஈமான் கொண்டவர்களை என்று அழைத்து விட்டு நீங்கள் தக்குவாவோடு நடந்து கொள்ளுங்கள், செபையோடு தக்குவாவை அமைத்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற அழகான வார்த்தையும் கூட, அதே சமயத்தில் பயங்கரமான செய்தியும் கூட, ஒலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாகவே தவிர மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அழைத்தது ஈமான்தாரிகளை. ஈமான்தாரிகளே என்று அழைத்த பின்பு மக்களே என்று அழைத்து சொன்னால் கூட சரி, மக்களேன்னு கூப்பிடுறான், இஸ்லாத்துக்குள்ள வந்து மௌத்தா போயிடுங்க அப்படிங்கிற செய்தி அதற்குள்ளால் இருக்கலாம். அழைத்தது ஈமான்தாரிகளை. ஈமான்தாரிகளை அழைத்த பின்பு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் முஸ்லிமா தவிர மௌத்தா போயிடாதீங்கிறான். எவ்வளவு கவனமாக நாம் சிந்தனையில் எடுக்க வேண்டிய பகுதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை ஒவ்வொரு ஜும்மாவிலும் உச்சரிப்பார்கள். தக்குவாவை குறித்து வசியத்து செய்யப்படுதல் இருக்குது இல்லையா, ஊசிக்கும் இபாதல்லாஹ் வ இய்யாய அவ்வலம் பி தக்குவல்லாஹ் என்று நாம் ஜும்மாவுடைய ஹுத்துபாவில் ஹதீப் அவர்கள் மிம்பர் மேடையில் நின்று முழங்குகிற வார்த்தைகளை செவிமடுக்கிற வசன வரிகளில் முதன்மை வரிகளாக இவை நமது காதில் விழும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன்.
நீங்கள் முஸ்லிமா தவிர மௌத்தா போயிடாதீங்கிற வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் அந்த ஹுத்துபாவை சொல்வதில்லை. அது மாத்திரமல்ல, ஹுத்துபாவில் இந்த வரி செவியில் சென்று சேருகிற விதத்தில் சரியாக அமைய வேண்டும் என்பது ஷரியத்தினுடைய அடிப்படை சட்டம். ஒரு ஹுத்துபால வசியத்து இருக்கணும், தக்குவாவை குறித்த செய்தி இருக்கணும். அப்போ சரியாக போய் சேர வேண்டும். அதில் கச்சாமுச்சான் இருந்ததுன்னா அந்த செய்தி போய் சேராது. எனவே தெளிவாக போய் சேர வேண்டும். அப்போ அவ்வளவு மிக முக்கியமான ஆழமான செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவன் தன்வாள் காட்டுகிற வழி என்பது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். எந்த ஈமான்தாரிகளை அழைத்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சரியாக தக்குவா செய்து கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லிமாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் என்று அவன் சொன்னானோ, அந்த முஸ்லிம்களாகவே மரணிக்கக்கூடிய பாக்கியம் மிகுந்த மோமீன்களில் அல்லாஹ் நம்மை எல்லாம் அகப்படுத்துவானாக. அது பெரிய பாக்கியம். என கடைசி வரைக்கும் அது சென்று சேருமா என்பது சந்தேகம். எனவேதான் நாம் அதை பாதுகாக்கக்கூடிய பணிகளில் நம்மை என்றென்றும் தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்றென்றும் அணுவளவும் அதிலிருந்து நாம் பிசகிவிடவே கூடாது. தயார் நிலையிலேயே இருக்க வேண்டும். மோமின்களுக்கு மாத்திரம் என்னைக்குமே ஆன் டியூட்டி தான், ஆஃப் டியூட்டி கிடையாது. அதனால தான் நாம் குடிக்கக்கூடாது. அதெல்லாம் நமக்கு என்ன சட்டம் எதனால்? அதனால தான். ஒரு அறிஞர் கூட வினா தொடுத்த நேரத்தில் இப்படி சொன்னதுண்டு, முஸ்லீம்கள் ஏன் மது அருந்துவதில்லை என்று. பயணிக்கிற பொழுது, விமானத்தில் பயணிக்கிற பொழுது நீங்கள் கேட்ட கேள்வி சகோதர சமயத்தவரின் வினா அது. அந்த அறிஞர் தெளிவோடு பதில் சொல்லி இருந்தார், பதிவு செய்திருந்தார். இப்போ விமானி பயணத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு இப்போ நமக்கெல்லாம் அது ஊற்றி தருவதற்கு யாருக்கெல்லாம் விருப்பமோ அவர்களுக்கெல்லாம் மது வழங்கப்படுகிறது. சரி, விமானத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய பைலட் அண்ட் கோ பைலட் 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இதை கொண்டு போய் கொஞ்சம் கொடுத்து அருந்த சொல்லலாமே என்று சொன்ன பொழுது, அப்பொழுது அவர் சொன்னார், இப்போ கொடுத்தாங்கன்னா அவர் சுய கட்டுப்பாட்டை இழந்து விடுவார்களே, அப்படி இழந்து விட்டால் நமது நிலை என்னவாவது என்று கேட்டார். ஏன் குடித்தால் என்ன, இந்த பிரச்சனை ஏற்படும். அப்போ பிறவு குடிக்கலாமா? பிறவு குடிக்கலாம். இஸ்லாமியர்கள் அல்லாஹுவின் சமூகத்தில் என்றும் விழிப்பு நிலையில் இருக்க வேண்டுமே தவிர உறக்க நிலை, மயக்க நிலை வந்துவிடவே கூடாது. எனவே இஸ்லாமியர்களுக்கு மது அருந்துதல் எப்பொழுதுமே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்பொழுதுமே ஆன் டியூட்டி தான், ஆஃப் டியூட்டியே கிடையாது என்று சொன்னதோடு புரிந்து கொண்டார். ஆம், சரியாக இருக்கும் ஒருவர் அதை செயல்படுத்தக்கூடாது என்று. அப்போ இஸ்லாமியர்கள் என்றுமே நாம் விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா சொல்லுவான், நீங்கள் உங்களை மறக்கிற நிலைக்கு கொண்டு போயிடாதீங்க, அந்த நிலை வந்து விட்டால் மகா ஆபத்தானது என்று. சரி, இந்த இடத்தில் நாம் சிந்தனைக்கு எடுக்க வேண்டிய ஒன்று, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற செய்தி இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் அவர்கள் உதிர்த்த வார்த்தையை செவிமடுத்து இந்த செய்தியை தருகிறார்கள். வ இன்ன மினஸ் ஸஆதா, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சீதேவித்தனத்தில் உள்ளது. வ இன்ன மினஸ் ஸஆதா, எது சீதேவித்தனத்தில் உள்ளது? ஐயோ தவில உமரல் அபதி, ஒரு அடியானினுடைய ஆயுள் நீளமாக அமைவது. ஒரு அடியாருடைய ஆயுள் நீளமாக அமைவது. அல்லாஹ் நமக்கெல்லாம் நிரப்பமான ஆயுசுகளை நசீபாக்கி வைப்பானாக. சிறிய வயதின் மரணங்கள், திடீர் விபத்து போன்ற மரணங்கள், ஆபத்தான நோய்கள் தொற்றிய மரணங்கள், அசௌகரியத்தில் கிடக்கிற மரணங்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்போ ஐயோ தவ்வில உமரல் அபதி, ஒரு அடியானினுடைய ஆயுளை நீளமாக்கி கொடுப்பது சீதேவித்தனம். வெறுமனே ஆயுள் நீளமாகுதல் மாத்திரமல்ல, வ யர்ஸுகுஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு வழங்குகிறான். ரிஸ்காகனா அல்லாஹ் தஆலா அவன் புறத்திலிருந்து அருளாக வழங்குகிறான். அல் இனாபா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல் இனாபா, அவனின் பால் முன்னோக்கிய நிலையிலேயே ஆயுள் நீளமாகுது இல்லையா, அதை எந்த நிலைமையில் ஆயுள் நீளமாகணும்னா அவனின் பால் முன்னோக்கிய நிலையிலேயே ஆயுள் நீளமாக வேண்டும். இல்லைன்னா சுருக்கமான மரணம் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன்? பாவங்கள் அதிகரிக்காமல் போய் சேர்ந்து விடலாம்.
வாழும் காலமெல்லாம் பாவத்தில் தான் மூழ்குவார் என்றால் அவருடைய வாழ்வு நீடித்தல் என்பது மகா பெரிய ஆபத்தானது. பாவமாவது குறையும். அப்போ நீட்டித்த ஆயுள் வேண்டும். எந்த நிலையில் வேண்டும் என்றால் அல் இனாபா, அவனின் பால் முன்னோக்குகிற ஒயஹிதி இலைஹி மை யுனீபுன் அல்லாஹ் சொன்னான் இல்லையா, அவன் பக்கம் முன்னோக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தின் வழியிலே அவன் அமைத்து கொடுப்பான்னு. அப்போ அல்லாஹு தாலா தருகிற மகா பெரிய பாக்கியம் என்பது அவனின் பால் முன்னோக்கிய நிலையில் ஆயுள் நீளமாகுவது. அது பெரிய பாக்கியம். அல்லாஹ் கடைசி வரைக்கும் நாம் சொல்லுகிற ஒவ்வொரு தொழுகையிலும் உச்சரிக்கிற வார்த்தையாக அமைகிற தக்பீரை கட்டியதின் பின்பு நாம் ஓதுகிற அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வரிகளின் வார்த்தையாகிய வஜ்ஜஹ்து என்று சொல்கிறோமே, நான் முன்னோக்குகிறேன் என்று சொல்கிறோமே, அந்த முன்னோக்குதல் வெறுமனை தொழுகையோடு நின்று விடாமல் நமது வாழ்வில் அனைத்து நிலைகளும் தழுவியதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. எல்லா நிலைகளிலேயும் அவனை முன்னோக்கிய நிலைதான். அவனை விட்டும் புறம் தள்ளுதல் என்பது ஒரு நாளும் கிடையாது. மேன்மக்கள் சொல்வார்கள், அவன் எங்கே உங்களை மறந்தான், நீங்கள் அவனை மறப்பதற்கு எப்படி உங்களுக்கு மறக்க மனசு வருகிறது? நாம் நமது பிள்ளையை நினைத்து நினைத்து உருகுகிற பொழுது பிள்ளைகள் நம்மை மறந்து விடுவார்கள் என்றால் எவ்வளவு பெரிய சங்கடத்தை இந்த பெற்றோர்கள் அனுபவிக்கிறார்கள். அப்படியானால் படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மை நினைத்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நொடி பொழுதேலும் அவன் மறந்து இருந்தால் நமது மூச்சு நின்று போயிருக்குமே, நமது பேச்சுகள் அற்ற நிலை போயிருப்போமே. அவன் நம்மை மறக்கவே இல்லையே. அவன் மறக்காதவனை நாம் ரப்பாக பெற்று கொண்டிருக்கிறோமே, எப்படி நம்மால் அவனை மறக்க முடிகிறது என்று மேன்மக்கள் கேட்பார்கள். இதுவே நீங்கள் செய்வது துரோகம் இல்லையா என்று நம்மை எச்சரிக்கை செய்வார்கள். இது நீங்கள் செய்வதற்கு எப்படி உங்களுக்கு மனம் வருகிறது, சிந்திக்க வேண்டாமா என்று மேன்மக்கள் கேட்பார்கள். அப்போ அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய ஒரு அழகான பாக்கியம் என்பது அவனை முன்னோக்குதல் என்பது. யஹ்யா இப்னு அபி கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அந்த ஸ்ரீதேவி சொல்லி காட்டுவாங்க, நலரனா ஃபலம் நஜிது ஷைஅன் யதலzzது பிஹில் முத்தலzzீதூன். நாங்கள் பார்த்த மேன்மக்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, நாங்கள் சந்தித்த மேன்மக்கள், அருள் நிறைந்த பெருமக்கள். ஃபலம் நஜிது ஷைஅன் யதலzzது பிஹில் முத்தலzzீதூன். இன்பமாக ஆனந்தமாக கருதுகிற விஷயத்தில் நாங்கள் இப்படி ஒன்றை காணவில்லை. எது? அஃலலு மின் ஹுப்பில்லாஹி தஆலா, அல்லாஹுவை நேசிப்பதில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லzzத் இருக்கு இல்லையா, அந்த ஆனந்த களிப்பு, அதை மாதிரி வேறு எதிலும் அவர்கள் ஆனந்த களிப்பை கண்டதை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று சொல்கிறார்கள் மகா பெரிய மகான் யஹ்யா இப்னு அபி கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அப்போ அதில் இன்பம் வேண்டும். அந்த இன்பம் வந்துருச்சுன்னு சொன்னால் அவனை விட்டு எங்கேயும் திரும்ப மாட்டோம். எல்லா நிலைகள் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது எதைய பல்வேறு தலங்களை நாம் கடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கான பிள்ளை, குழந்தை, மனைவி, பிள்ளைகள், நமக்கான உறவுகள், நட்புகள், நமக்கான இந்த உலகத்தினுடைய வியாபார துறைகள் எவ்வளவோ இருக்கிறது. எதில் இருந்தாலும் சரி அல்லாஹுவை முன்னோக்குதலில் இருந்து நாம் ஒரு காலமும் திரும்பி விடக்கூடாது, திசை திரும்பி விடக்கூடாது என்பார்கள். சூரா ஹூதினுடைய 75வது ஆயத்தில் அல்லாஹு சொல்கிறான், இன்ன இப்ராஹீம் அல் ஹலீம் அவ்வாஹும் முனீப். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட இருந்த குணத்தை சொல்கிற பொழுது சகிப்புத்தன்மை உடையவர்கள், இன்னும் அவ்வாஹுன் முனீப், இறைவன்பால் முகத்தை என்றும் திருப்பிக் கொண்டிருப்பவர்கள், அவனின்பால் முன்னோக்கி கொண்டே இருப்பவர்கள். நபிமார்களின் செய்திகளை அல்லாஹ் இறைமறையில் பதிவு செய்கிறான். தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சூரா சாதினுடைய 24வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தக்ஃபர ரப்பஹு, ரப்புகிடத்தில் அவங்க இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. வஹர்ர ராக்கிஅன் வ அனாபுன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு சாஷ்டாங்கம் செய்து அவனின் பக்கம் முன்னோக்கியவர்களாகவே இருந்தார்கள் அப்படிம்பா. ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லுவான் ஹூதினுடைய 88வது ஆயத்தில். அவங்க சொன்னாங்க, ஒமா தௌஃபீகி இல்லா பில்லா, நான் உதவி வருவதெல்லாம் அல்லாஹுடைய உதவி கொண்டு அல்லாது வேறு இல்லைன்னு சொல்லிட்டு, அலைஹி தவக்கல்து, அவனின் வாளே நான் பொறுப்பை சாட்டுகிறேன், ஓ இலைஹி உனீப், அவனின் பக்கமே நான் முன்னோக்குகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். நபியுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் ஏராளம். சூரா ஷூராவினுடைய 10வது ஆயத்தில் சொல்கிறான், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை, ஸாலிகுமுல்லாஹு ரப்பி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீபு, அவனின் பாலே நான் அனைத்து பொறுப்புகளையும் சாட்டுகிறேன், அவனின் பாலே நான் முன்னோக்குகிறேன் என்ற வாசகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சரித்த வரிகளை அல்லாஹ் இங்கே நமக்கு பாடமாக முன்னிறுத்தி காட்டுகிறான். நான் சொன்னது ஒரு குறிப்பிட்ட நபிமார்களின் இது. எல்லா நபிமார்களும் அவனின்பால் முன்னோக்கியவர்களாகவே இருந்தார்கள். இதுதான் அவன் முஜித்தபா என்ற அந்த தேர்ந்தெடுப்பின் அடையாளமாக வெளிப்படுத்தினான். அவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான், ஹிதாயத்தை நோக்கிய பயணம்தான் என்பதற்கு நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று மேன்மக்கள் சொல்வார்கள். இனாபத் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அவனின்பால் முன்னோக்குதல் திரும்புதல் அப்படிங்கிறது உலமாக்கள் இந்த ஆன்மீக இந்த செய்திகளை முன்னிறுத்தி பெருமக்கள் ஒரு தெளிவை தருவார்கள். அல் இனாபான என்னான்னு சொல்லுவாங்க. அல்லாவின் பக்கம் முன்னோக்கிறதுனா என்ன? அல் இஸ்ராவு இலா மருல்லாத்தில்லாஹி தஆலா, அல்லாஹ்வின் பொருத்தத்தை இலக்காக கொண்டு பயணிப்பது. நமது பயணம் இருக்க வேண்டும். எதை நோக்கியதாக இருக்க வேண்டும்னா அல்லாஹ்வின் பொருத்தத்தை மையமாக கொண்ட பயணமாக இருக்க வேண்டும். அதில் நான் கவனம் செலுத்தணும். எதை ஒன்று செய்தாலும் சரி, ஒன்றை பார்த்தாலோ அல்லது பேசினாலோ செவிமடுத்தாலோ கேட்டாலோ சிந்தித்தாலோ எண்ணத்தில் கொண்டு வந்தாலோ எந்த அணுகுமுறைகளை அணுகினாலோ அது யாராக இருக்கட்டும், அது மனைவியாக, மக்களாக, உறவுகளாக, நட்புகளாக, பந்தங்களாக, வியாபாரங்களாக, யாராக எதுவாக எப்படியாக இருக்கட்டும், நீங்கள் அதற்கு முன்னால் ஒன்றை அளவுகோலாக வைத்து பார்த்து கொள்ளுங்கள். அங்கே மருல்லாத்தில்லா இருக்கிறதா என்பதை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இப்போ நான் பேச போகிறேன், இதில் அல்லாஹ்வின் பொருத்தம் இருக்கிறதா? நீங்கள் சொல்கிறீர்கள் ஒன்றை நான் செவிமடுக்கிறேன், அல்லது நான் சொல்வதை நீங்கள் செவிமடுக்கிறீர்கள், இதை கேட்கலாமா அப்படின்னா இதில் அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைக்குமா? ஒரு வியாபாரத்தை செய்ய போகிறேன், நடைமுறைப்படுத்த போகிறேன், இதில் அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைக்குமா? எதிலும் சரி நீங்கள் இந்த ஒன்றை அளவுகோலாக முன்னிறுத்தி அதில் அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைக்கும் என்றால் அதில் நீங்கள் அடி எடுத்து வைங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. முதலில் நம்மகிட்ட பேச வர்ற ஆள்கிட்டையே என்ன செய்தி பேச போகிறீங்க? அவரை பற்றி. எவரை பற்றி? இல்லை நல்ல செய்தி தான், ஒரு கண்ணியமான செய்தி தான். அப்படியா? சொல்லுங்களேன். கண்ணியமாக சொல்கிறார். அதை கேட்பதால் நமது ஈமான் அதிகரிக்கிறது தாராளமாக. அல்லது பிறரை பற்றி புறம் பேச வருகிறார், இதில் இறை பொருத்தம் கிடைக்குமா? கிடைக்காது. இதை துவங்குகிற பொழுதே அதை தடை செய்து விட வேண்டும். வேணாம், அல்லாஹ்வின் பொருத்தம் இல்லை இதில். இதை நான் கேட்டு என்ன செய்ய? ஏங்காத குப்பை தொட்டியாகவும் ஆக்குறீங்க, நாளைக்கு மறுமையில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றவும் போகிறீங்க. இதற்கு தான் என் காது கிடைச்சதா? இங்கே சுகமாக இருக்கும். 4 பேர் சேர்ந்துட்டா ஷைத்தானுக்கு நல்ல கொண்டாட்டமாக போயிடும். அவன் சுகமாக செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பான். அரட்டை அரங்கங்களில் நம்ம இங்கே உட்கார்றதில்ல, அதில் பெரும்பாலும் பிறரை பற்றிய கழுகுதல் இல்லாமல் இல்லை. நம்ம பெருமக்கள் அழகான வார்த்தையை பயன்படுத்தினாங்க, கழுகுறான் அப்படிம்பாங்க. அப்படின்னா நல்ல வார்த்தை. அவனை கழுகு இவன் குடிக்கிறான், அவன் அழுக்க ஃபுல்லாக இவன் குடிச்சிட்றான், அவனை பரிசுத்தமாக்கிறான். யாரை பற்றி பேசுகிறார்களோ அவர்களை பற்றி என்ன பேசணுமோ நீ பேசுப்பா. அதனாலேயே அல்லாமா ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாவிடத்தில் ஒருவர் வந்து சொல்கிறார், உங்களை பற்றி என்னென்னலாம் சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்கங்கிறத செய்தி அவள் கேட்கவே இல்லை. நாமான அப்படி இல்லை, என்ன சொன்னான் அப்படிம்போம். அதையே ஒரு அரை மணி நேரம் கேட்டுக்கிட்டு இருப்போம். அவள் என்ன சொன்னான்னு கேட்கல, என்னை பற்றி சொன்னது இருக்கட்டும், யார் சொன்னான்னு கேட்டாங்க. ஆள் தெரியுமான்னாங்க. ஆள் தெரியும், நீங்களே வச்சுக்கோங்க. அந்த ஆளை கூட சொல்ல தேவையில்லை, அந்த ஆளை நீங்களே வச்சுக்கோங்க. நான் தரக்கூடிய வஸ்துவை நீங்கள் அவர்களிடத்தில் கொண்டு கொடுத்து விட முடியுமான்னாங்க. பழங்களை எல்லாம் வாங்கி கொடுத்து இதை கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்துடுங்க அப்படின்னாங்க. இவருக்கே ஆச்சரியமாக போச்சு. உங்களை பற்றி நல்ல விதமாக சொல்லலை, மோசமாக பேசினார், அதனால தான் இதை தந்தேன்றாங்களாம். நாம் நல்ல விதமாக பேசினா தான் கொடுத்து விடுவோம், அதனால தான் இதை தந்தேன்னாங்களாம். ஏன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, என் பாவக்கரைகள் எல்லாம் அகற்றுவதற்கும் நாளை மறுமையில் என் பதவிகள் உயர்வுக்கும் காரணமாக இருந்தவரை நான் கண்ணியப்படுத்த வேண்டாமான்னாங்க. மேன்மக்கள் எப்படியெல்லாம் சிந்திச்சிருக்கிறாங்கன்னு பாருங்கள். நாம் என்ன செஞ்சிடுறோம்னா, அவர் ஒரு 2% திட்டியிருந்தாருன்னா நாம் கூடுதலாக ஒரு 5% எக்ஸ்ட்ரா ஏற்றி அவரை அவருடைய பாவத்தை நாம் சுமந்துட்டு போயிடுறோம். அதை செய்யவே கூடாது. என்ன சொன்னான்னு கேட்கவே தேவையில்லை. எதுக்கு நமக்கு தேவை?
ஆரோக்கியமா? தேவையே இல்லையே. யார் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும். நமக்கும் அல்லாஹுவுக்குமான தொடர்பு யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும்ல, குறைந்தபட்சம் நமக்கு தெரியும்ல. அப்போ யார் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும். பொதுவாக இந்த பொது நிறுவனங்களில் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சங்கோஜமெல்லாம் ஏற்படும், இந்த சங்கடம்லாம் ஏற்படும். ரொம்ப விமர்சனங்கள் வரும். என்ன விமர்சனம் வந்தாலும் நாம் பார்க்க வேண்டிய அளவுகோல் இதுதான், அல்லாஹ்வின் பொருத்தம் இதில் இருக்கிறதா? நாளைக்கு அல்லாஹ் முன்னிலையில் நான் மாட்டிக்கிருவேனா? இதை குறித்த விசாரணை நம்மக்கிட்ட தான் பொறுப்பு இருக்கேங்கிறதுனால தவறாகவும் பயன்படுத்திடக்கூடாது. பயன்படுத்தினா நாளைக்கு மறுமை விசாரணையில் மாற்றிக்கொள்வோம். அப்படி இல்லாமல் இப்படி அமைந்து விட்டால் நாதாக்கள் இதை தான் முன்னிறுத்துவாங்க. அவங்களுக்கு அல்லாஹ்வின் புறமிருந்து கிடைத்ததை தக்க வைத்துக் கொள்வார்கள், தவற விட்டு விட மாட்டார்கள். நமக்கெல்லாம் கிடைத்த பாக்கியம், நாம் அதை தவற விட்டு கொண்டிருக்கிறோம். நம்மகிட்ட இது இல்லையா, அந்த பாக்கியம் இல்லையா, நமக்கு தெரியாதா? இது தவறு இது சரி என்பதை தெரியாதவர்களாக புரியாதவர்களோ அல்லவா இருக்கிறோம்? அப்படி இல்லையே. அப்போ அல்லாஹ் நம்மகிட்டையும் தந்திருக்கிறான், நாம் அதை தக்க வைத்துக் கொள்ளவில்லை, தவற விட்டு விடுகிறோம், தொலைத்து விடுகிறோம். இப்போ பிள்ளைகள்கிட்ட ஒரு பொக்கிஷத்தை கொடுத்தா எல்லா பிள்ளைகளும் பாதுகாக்கிறது இல்லை, சில பிள்ளை தொலைச்சிருதா இல்லையா? அந்த மாதிரி பல பிள்ளைகள் தொலைச்சிரும், சில பிள்ளைகள் பத்திரமா வச்சுக்கிறோம். நம்மகிட்டையும் அந்த பாக்கியம் இருக்கு, பாதுகாத்து கொண்டதால் அவர்கள் பாக்கியம் பெற்று விட்டார்கள், பாதுகாக்க தவறியதால் பாவிகளாக நிற்கிறோம். அவ்வளவுதான். நாம் பாக்கியமானவர்களா பாவிகளா, நம்மை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அவர்கள் பாக்கியம் பெற்றார்கள், விலாயத்து என்கின்ற உன்னதத்தை பெற்றார்கள். காரணம் அதை தக்க வைத்துக் கொண்டார்கள், அதை சரியா பாதுகாத்துக்கிட்டாங்க. ஒரு ருஜூ இலைஹி ஃபீ குல்லி வக்தின், எல்லா நிலைகளிலேயும் அவனின் பக்கம் மீண்டு விட வேண்டும். வேற எந்த இது நமக்கு தேவையில்லை. அதை தான் இனாபத்து என்கின்ற அந்த இடத்தை கொண்டு நிறுத்துவார்கள். அப்ப இதுல நம்ம சிந்திக்க வேண்டியது, நாதாக்கள் பெற்ற பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கான வழித்தடமாக ஆபாக்கள் அதனால தான் இது மாதிரி மஜ்லிஸுகளை ஏற்படுத்தினார்கள். ஒரு சந்தைக்கு போகிறோம், மீன் சந்தை, அங்கு போனால் மீன் வாங்கி வர வேண்டும், அதுதான் புத்திசாலித்தனம். அங்கே போய் ஒருத்தன் காய்கறியை தேடிக்கிட்டு இருந்தான்னா, எங்கெங்க மார்க்கெட் ஃபுல்லாக தேடிட்டேன், ஒரு காய்கறியும் இல்லை, இங்கே வா, அது அங்கே, இங்கெல்லாம் மீன் மார்க்கெட்டில் காயை தேடிட்டு இருக்கிற, போ அங்கே போ, அங்கே போனால் கிடைக்கும். காய்கறி மார்க்கெட்டில் போய், சுத்த காய்கறி மார்க்கெட்டில் போய் நின்றுக்கிட்டு எங்கெங்க கொஞ்சம் கூட ஒரு இறைச்சி கடையே காணுங்கிறான், நல்லா போட்டிருக்குல்ல காய் கனி காய்கறி, இங்கே வந்துக்கிட்டு நீங்கள் இறைச்சியை தண்ணா கிடைக்குமா, போங்க அங்கே போங்க. அங்கே போகிறான் ஒருத்தன், அங்கே போனால் அதை வாங்கலாம். அப்போ எந்த இடத்துக்கு போனால் எதை வாங்கலாம் என்பதை அல்லாஹ் நமக்கு தராமல் இல்லையே. ஆபாக்கள் அதனால தான் நாதாக்களின் நிகழ்வுகளில் இந்த மாதிரி ஒரு நெறிமுறைகளை வைத்தார்கள். நாதாக்களின் இடத்திற்கு வந்தால் அவர்களிடமிருந்து நீங்கள் அவர்களிடத்தில் இருக்கும் ஒன்றை வாங்கி செல்லுங்கள். அதை கூறி விற்கிற ஆள்கள் தான் நாங்கள்லாம். கூறி விற்கிறதுக்கு காய்கறி இருக்குது, அவங்க நாதாக்கள்கிட்ட இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ காய்கறி கடையில் உட்காந்துருக்கிறாரு ஒருத்தர், சில நேரம் அவருக்கு காய்கறி கிடைச்சிரும், அவர் விரும்புகிற காய்கறி அவரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவார், விற்றுட்டும் போவார். அந்த மாதிரி நாங்கள் கொஞ்சத்தை இங்கேருந்து எடுத்துகிட்டும் போவோம், விற்றுட்டும் போகிறோம், அவ்வளோதான். கொண்டு வந்திருக்கிறோம், அந்த நாதாவை முன்னாடி வச்சுருக்கிறோம். அந்த நாதாக்களிடமிருந்து நாம் எதை எடுத்துக்கொண்டோம்? இப்போ எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடைக்கும், சாப்பாடு எல்லாத்துக்கும் கிடைச்சிரும், சில நேரங்கள் வராட்டா கூட கிடைச்சிரும், வீட்டுக்கு கூட தேடி வந்துடும், எருசுக்குஹு மின் ஹைத்து லா யஹ்தஸிபு, அதெல்லாம் கிடைச்சிரும். ஆனால் இது நீங்கள் எடுத்தால் தான் கிடைக்கும், இது வீட்டுக்கு தேடி வராது, நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த இதில் இருந்தால் நிஸ்பத்தில் இருந்தால் கிடைச்சிரும், அப்படி இல்லைன்னா கிடைக்க வாய்ப்பு இல்லை. நாதாக்களின் மஜ்லிஸுக்கு வருகிற பொழுது எப்படி ஒரு சாதாரண காய்கறி மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்கத்தான் செல்வோமோ, மீன் மார்க்கெட்டுக்கு மீன் வாங்கத்தான் செல்வோமோ, இறைச்சி மார்க்கெட்டுக்கு இறைச்சி வாங்கத்தான் செல்வோமோ, இறை நேசர்களின் தர்பாருக்கு விலாயத்தை வாங்கத்தான் வர வேண்டுமே தவிர அங்கு கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன அற்பங்களை எதிர்பார்த்து வரக்கூடாது. அதெல்லாம் பொக்கிஷங்களாக மாறும். தர்பாரில் கிடைப்பது தபர்ருக், ஆனால் அது தபர்ருக்காக நாம் எடுத்து செல்ல வேண்டும். எப்போ தபர்ருக்காக மாறும்? வாங்கிட்டு போகிற இடத்துல கொண்டு வந்த பை சரியான பையாக இருக்கணும், அது அழுக்கும் நஜீஸும் இருந்தால் அதில் போட்ட நல்ல பொருளும் எப்படி சேரும்? அப்போ நாம் தூய எண்ணத்தோடு அமர வேண்டும் என்று மேன்மக்கள் சொல்வார்கள். இப்போ நீங்கள் என்ன எண்ணத்தில் வந்தீங்களோ அல்லாஹு ஆலம், போங்கம்மா 2 பேர் போனால் சாப்பாடு கிடைக்கும், நைட்டு சாப்பாடு சரியாக போயிருங்கிற எண்ணம் இருக்கலாம்.
வந்தால் போனால் சரி கொஞ்ச நேரம் அங்கே உட்காரத்துக்கு இங்கே உட்காரலாங்கிற எண்ணம் வரலாம். என்ன எண்ணத்தில் வந்தோமோ அது அல்லாஹு ஆலம். ஆனால் இந்த நிமிடத்தில் உங்கள் எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த தர்பாருக்கு நாதாவினுடைய நிகழ்வுக்கு வந்தது ரஹ்மானே அவர்களுக்கு கொடுத்த அந்த இனாபத்து என்கின்ற உன்பால் முன்னோக்குகிற அந்த தகுதிமிக்க பாக்கியங்களை பெறுவதற்கு வந்தோம் என்று நாம் எல்லாம் நமது நிய்யத்தை அமைத்து கொள்வோம். அல்லாஹு தாலா கடைசி வரைக்கும் நமக்கு அந்த நிலையை அல்லாஹ் சீர்படுத்தி நிலைப்படுத்தி தருவானாக. அது பெரிய பாக்கியம். அல்லாஹ் நமக்கு தந்துட்டான்னா அது பெரிய பொக்கிஷம் நம்மிடம் இருக்கிறது. அதற்கு மேன்மக்கள் சொல்வார்கள், ஒகூஃபுல் கல்பி அலா மஹப்பதிஹி வ திக்ரிஹி. உங்க கல்பை எப்பொழுதும் இறை நேசத்திலேயும் அவன் நினைவிலேயும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒகூஃப்னா என்ன செய்யறது? அப்படி நிறுத்தி வைக்கிறது. எப்படி வைக்கணும்? அல்லாஹுவின் மஹப்பத்தில், அவன் மீது கொண்ட காதலில். இப்போ நாம் ஒரு ஆளை சந்திக்க போகிறோம். ஒரு ஆளை சந்திக்க போகிறோம்னு சொன்னால் யாரை சந்திக்க போவோம்? நமக்கு பிடிச்ச ஆளை தான் சந்திக்க போவோம். அப்படி பிடித்த ஆளை சந்திக்க போகிற பொழுது நாம் என்ன செய்வோம்னா அவருக்கு எது விருப்பமோ அதை வாங்கி கொண்டு செல்வோம். அதுதான் நம்ம மரபு. அன்றாட நடவடிக்கைகளை அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்த செய்தி இருக்கு பார்த்தீங்களா, அது அவனின்பால் நினைவூட்டுகிற செய்திகள் தான். அப்போ நாம் ஒருவரை சந்திக்க செல்கிற பொழுது அவருக்கு விருப்பமானதை நாம் எடுத்து செல்வோம். அந்த மாதிரி அவன் நேசத்தை, அவன் நேசம் இருந்தால் தான் சந்திக்க போக முடியும். அவன் நேசத்தையும் அவன் நினைவுகளையும் என்றும் நாம் அடிவிரலாமல் வைத்துக் கொள்ள வேண்டும். வஉகூஃபுல் ஜவாரிஹி அலா தாஅத்திஹி பில் இக்லாஸி லஹு. நமது உறுப்புகள் அவயங்களை அவனுக்கான கட்டுப்பாட்டில் கொடுத்து விட வேண்டும். செயல்பாடுகள் அனைத்தும் அவனுடைய சித்தமாக அமைய வேண்டும். அதே மாதிரி ஒல் முதாஅபத்து லி ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் தூதரை தழுவிய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்று பெருமக்கள் சொல்வார்கள். 4 காரியத்தை மேன்மக்கள் முன்னிறுத்துகிறார்கள். ஒன்றாவது என்ன? மஹப்பத், அல்லாஹுவின் நேசம். 2வது அவனுக்கு அடிபணிதல். 3வது அவனின்பாலே முன்னோக்குதல். 4வது அவனுக்கு ஒவ்வாத ஒன்றிலிருந்து விலகி இருத்தல். இவ்வளவுதான். இது நம்மால் முடியாதான்னா முடியும். யாருக்கு இது முடியாதுன்னு சொல்லுவோமா? இல்லை இது என்னாலெல்லாம் முடியாதுங்க யாராவது சொல்லுவோமானா யாரும் சொல்ல மாட்டோம். நம்மால் முடியும். ஆனால் நம்மை விட நமது இப்லீஸ், நமக்காக படைக்கப்பட்ட இப்லீஸ் மிகச்சிடுறான். நாம் தோற்று போயிடுறோம், அவன் ஜெயிச்சிடுறான். அவனை தோற்கடிக்க வேண்டும் என்பார்கள். அது மிக முக்கியமான ஒன்று. சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவினுடைய சிகரம், அன்னலாரினுடைய அருள் நிறைந்த மருமகனார். இளையோரில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோரில் முதலாம் அவராக இருக்கிறார்கள். சாதாரண ஆளு கிடையாது. நமக்கெல்லாம் தெரியும், நாளை போர் நடைபெறுகிறது, நீடித்து கொண்டிருக்கிற போர் நிறைவுக்கு வர வேண்டும். நான் ஒருவர் கையில் கொடியை கொடுப்பேன். அது யார் தெரியுமா? அல்லாஹுவையும் ரசூலையும் அவர் நேசிக்கிறார் என்று முடிக்கவில்லை, அல்லாஹுவும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுஹிப்புஹுல்லாஹு வ ரசூலுஹுன்னாங்க. அல்லாஹுவும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள். இந்த நாதாக்களுக்கு ஒரு வார்த்தை உண்டு, ரதியல்லாஹு அன்ஹுன்னு, வரது அன்ஹுன்னு சொல்லி இறைமறை பதிவு செய்யும் நல்லோர்களை குறித்த வாசகமாக அங்கீகரிக்கப்பட்ட சான்றாக முத்திரையாக பதிவு செய்யும். ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன். அதில் வார்த்தை ரதியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹு பொருந்தி கொண்டான். வரது அன்ஹு, அவர்கள் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். அப்போ அவர்களின் பொறுத்த 2வது தான். அல்லாஹ் பொருந்திக்கிறான், அது பெரிய பாக்கியம். அப்போ அல்லாஹுவும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள் அப்படின்னாங்க. சரி, அல்லாஹுவும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள், அவர் கரத்தில் நாளை கொடி வழங்கப்படும். இப்போ பாருங்க, நல்லா செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு நாளும் நான் எந்த பதவிக்கும் ஆசைப்பட்டது கிடையாது. யார் சொல்கிறா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு நாளும் எந்த பதவிக்கும் நான் ஆசைப்பட்டது கிடையாது. பெருமான் நாட்டை போய் எனக்கு அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்டதும் கிடையாது. நான் அந்த தலைமைத்தனத்தில் உட்காரணுமேன்னு ஆசைப்பட்டது கிடையாது. எனக்கு அந்த விருப்பமே இல்லை. அவ்வளவு பயம், அல்லாஹுவின் மீது கொண்ட அச்சம். அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நாளைக்கு ஒரு ஆள் கையில் கொடியை கொடுப்பேன்னு, அவர் அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்கிறாரு, அவரை அல்லாஹுவ ரசூலும் நேசிக்கிறாங்கன்னு ரசூலுல்லாஹ் எப்போ இந்த வார்த்தையை சொன்னாங்களோ
அப்போ நான் ஆசைப்பட்டேன், அந்த கொடி என் கரத்தில் கிடைக்காதா, அது நானாக இருந்து விட மாட்டேனா என்று முண்டி அடித்து கொண்டு முன் வரிசைகளில் வந்து அமர்ந்தேங்கிறாங்க. பெருமானாரின் பார்வை பட்டு தழுவுகிற பொழுது அது என்னை விட்டும் தவறி போய்விடக்கூடாது, அவர் கண்ணில் நான் பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், பெருமானார் கண்ணில் நான் பட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி முன்னின்று நான் அமர்ந்து காட்டினேன். அந்த ஒரு நேரம் ஆசைப்பட்டேன் என்றார்கள். அப்படிப்பட்ட ஆசைக்குரியது அல்லாஹ்வும் ரசூலின் நேசம் நமக்கு கிடைப்பது என்பது. அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. அப்படிப்பட்ட பாக்கியம், அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் யார்? அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க, மா ரஅய்து ஷைஅன், எந்த வஸ்துவையும் நான் பார்ப்பது கிடையாது, இல்லா வ ரஅய்துல்லாஹ கப்லஹ், அதற்கு முன்னால் நான் அல்லாஹ்வை முன்னிறுத்தி விடுவேன்கிறார். நான் எந்த வஸ்துவையும் எதுவாக இருந்தாலும் சரி அப்படின்னா மறக்கிறதே இல்லை. பெருமக்கள் சொல்லுவாங்க, சஹாபிகள் சொல்றாங்க, இதே அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு ரசூலுல்லா மேலே விருப்பம். ஏன்னா அல்லாஹ் ரசூலும் அங்கே எந்த விருப்பம் வந்தாலும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அங்கே பாகுபாடு கிடையாது. அல்லாஹ் மேலே விருப்பங்கிறது எனக்கு 100%, ரசூலுல்லா மேலே விருப்பம் எனக்கு 99% கூட வரக்கூடாது, 100% அதுவும் இருக்கணும். அல்லாஹுவையும் ரசூலின் நேசத்தையும் நாம் பிரித்தே பார்க்க முடியாது. அவனே பிரிக்கல, நாம என்ன பிரிக்கிறது? உலூஹியத்தில் வேண்டுமானால் வேறுபடலாமே தவிர மஹப்பத்தில் வேறுபாடு கிடையாது என்று பெருமக்கள் சொல்வார்கள். விரிவான செய்திக்குரியது. அந்த அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்களுக்கு ரசூலுல்லாஹ் மேல விருப்பம். எந்த அளவுக்கு விருப்பம் தெரியுமா? தாகித்தவனுக்கு கிடைக்கிற தண்ணீரை விடன்னாங்க. இது வார்த்தைகள் வேண்டுமானால் சராசரி வார்த்தையாக இருக்கலாம், வார்த்தை வேண்டுமானால் சராசரி வார்த்தையாக இருக்கலாம். இப்போ நாம் எல்லாம் வந்து பசிச்சிருக்குல்ல, தாகிச்சிருக்குல்ல, தவிச்சு வரல, வழி இல்லாமல் வந்து உட்காரல்ல, வீட்டில் அடுப்புக்கு எரியாத முடியாத சூழலில் வந்து உட்காரல்ல, பஞ்சத்தில் வந்து அமர்ந்திருக்கல்ல, மதிய சாப்பிடாமலோ மாலையில் தேநீர் அருந்தாமலோ வந்து அமர்ந்திருக்கல்ல, இந்நேரம் கொலவெறி பசியோடைய உட்கார்ந்துருக்கிறோம் இல்லை. இந்த நேரத்திலேயே கூட பகிர்ந்து கொடுக்கிற பொழுது வந்தவர்கள் எத்தனை பேருன்னு பார்க்குறோம். வந்தவர்கள் ஒரு 1000 ஒரு 500 600 பேர் வந்திருக்கிறாங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கிடுவோம், 400 பொட்டலம் தான் இருக்குன்னு வச்சுக்குவோம். என்ன நிலைமை ஆகும்? விட்டுருவோமா? கொஞ்சம் கண்ணியமான ஆட்கள் விலகிக்குவாங்க, என்ன முன்தடிப்பு நடக்கும், எவ்வளோ பெரிய அந்த தள்ளு முள்ளுகள் நடக்கும். வழியில்லாத சூழலிலேயே கிடைக்கும் ஒன்றை நழுவுவிட நாம் தயாராக இல்லை. ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தை, தாகமாக இருக்கிற நேரத்தில் கூட எனக்கு தண்ணீரா பெருமானாரா என்றால் தண்ணீர் இல்லை, எனக்கு பெருமானார் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்கிறாங்க. சும்மா போகிற போக்கில் மேடை பேச்சுகளுக்காக அரசியலினுடைய அந்த நாகரிக உச்சரிப்பின் வார்த்தை அல்ல அவைகள். எறும்புக்குடைய யுத்தம், 4 சஹாபிகள் 3 சஹாபிகள் தாகித்த நிலை, தன்னுடைய உயிர் பறிபோக நிற்கிறது, தண்ணீர் தண்ணீருங்கிறாங்க. பக்கத்தில் தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வந்த நேரத்தில் அவர்கள் காதில் இன்னொரு தோழரின் குற்றுயிர் ஓசை கேட்கிறது, தண்ணீர் தண்ணீர் என்று. அப்படிப்பட்ட நிலையில் சக்ராத்தின் நிலை என்பது சாமானிய நிலை அல்ல, சாதாரண தாகத்தை விட கடுமையாக நிற்கிற நிலை. தண்ணீர் என்று கேட்கிற அந்த தோழரின் செவியில் வந்து விழுந்தது, எனக்கு தண்ணீர் தண்ணீர் என்று இன்னும் ஒரு தோழர். அந்த தோழரின் செய்தி காதில் அந்த வார்த்தை வந்து விழுந்த பொழுது தண்ணீர், தாகத்தில் கிடைக்கிற தண்ணீர் மறைந்து போனது. தாகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, உங்களுக்கு விரும்புவதையே நீங்கள் உங்கள் சகோதரருக்கு ஆசிக்காதவரை நீங்கள் மூமினாக முடியாது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்ப லி நஃப்ஸிஹ். உங்களுக்கு எதை விரும்புவீங்களோ அதையே உங்களுக்கு சகோதரருக்கு விரும்பாதவரை நீங்கள் மூமின் கிடையாது என்றார்களே. நான் மூமின், என் இறுதி தருணம் இது. இறைவன் கட்டளை இடுகிறான், முஸ்லிமாக தவிர மோத்தா பெரியாதியோன்னு சொல்லி
ஈமானை உள்வாங்கி உரம் தோய்ந்த நிலையில் கடைசி தருணமும் வந்துவிட்டேன். என் நாவுக்கு தண்ணீர் தேவைத்தான். ஆனால் என் தாகா நபி சொன்னாங்கள, உனக்கு விரும்புறத உன் சகோதரருக்கு விரும்பாதவரை நீ மூமின் கிடையாதுன்னாங்கள. எனக்கு தண்ணீரா அல்லது என் சகோதரர் இப்பொழுது கேட்கிறாரே அவருக்கு தண்ணீரா என்றால் எனக்கு தண்ணீரை விட தாகா நபியின் சொல்தான் முக்கியம். அங்கே கொண்டு செல்லுங்கள் என்றார்களே, இதைத்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எங்களுக்கு தாகத்தில் கிடைக்கிற தண்ணீரை விட எங்க பெருமானார் தான் எங்களுக்கு விருப்பமான ஆளுங்கிறாங்க. எப்பொழுதும் அல்லாஹுவின் பக்கமும் ரசூலின் பக்கமும் தன் உயிர் பிரியும் நேரமாக இருந்தாலும் சரி, ஒரு நொடி பொழுதேனும் இப்பெல்லாம் அதை பார்த்தா சரி வராதுங்க. சொல்வது யார்? கொளுத்த நிற்கிற பணமுடையவர்கள். வாங்குகிற லோனுக்கு அவர்கள் உச்சரிக்கிற வார்த்தை என்ன? இப்பெல்லாம் அதை பார்த்தா சரி வராதுங்க. இந்த காலத்தில் போய் அதெல்லாம் வாங்காதீங்கன்னா எப்படிங்க முடியும்? இதெல்லாம் நீங்கள் பண்டைய கால செய்தியை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி நடக்க தான் செய்யும். வியாபாரத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். ரொம்ப துல்லியமாலாம் பார்த்தா இந்த காலத்தில் வாழ முடியாது. வேணா பொழைக்க தெரியாதால நீங்கள் இருந்துக்கங்க, எங்களை மட்டுப்படுத்தாதீர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? யாயுகல்லதீன ஆமனும் நல்லா கூப்பிடுறான்ல அந்த ஆள். ஆனால் பயணம் எங்கே நோக்கி போகுது? ஒலா தமூத்துன்னை இல்லாவோ அன்ட்டு முஸ்லீமூனை நோக்கி போகுது. அங்கே மௌத்தாகிறது முஸ்லீமாக மௌத்தாகணும்னா இந்த சங்கடம்லாம் ஏற்படத்தான் செய்யும். இல்லைப்பா நான் மூமினாக இருந்துக்கிறேன், ஆனால் முஸ்லீமாக மோத்தா போகிறேன்னா இல்லையாங்கிறத பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதே, அதெல்லாம் தேவையில்லை, பார்த்துக்கலான்னு போகிறவங்க எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். நாம் யாராக மரணிக்க வேண்டும்? ஈமானை உள்வாங்குவது பெருசல்ல, முஸ்லீமாக மரணித்தல் முக்கியம் என்பதை அல்லாஹ் பறைசாற்றுகிறான். இந்த மேன்மக்கள் சொன்ன வார்த்தை அதுதான். இப்போ பாருங்க, அலி ரலியல்லாஹு சொல்றாங்க பாருங்க, அந்த செய்தியோடு இதை நீங்கள் உள்வாங்குங்கள். மாரஐது ஷைஅன், எந்த வஸ்துவையும் நான் பார்ப்பது கிடையாது, இல்லா வரஐதுல்லாஹ கப்லா, அதற்கு முன்னால நான் அல்லாஹ்வை பார்ப்பேன். எனக்கு அல்லாஹ் கிடைப்பானா? ஒரு வஸ்து வருகிறது, இதை நான் எடுத்துக்கொண்டால், இதை நான் பயன்படுத்தினால், இதை நான் உபயோகப்படுத்தினால், இதை எனக்கு சாதகப்படுத்தினால் என் ரப்பு என்னோடு இருப்பானா? என்னை விட்டும் விலகி விடுவானா? என் ரப்பை தான் நான் பார்ப்பேன். இதை எடுப்பதினால் என் ரப்பு என்னை விட்டு விலகுவான் என்றால், அவனுக்கு ஒவ்வாதது என்றால், உகக்காதது என்றால், எனக்கு அது எதற்கு தேவை? எனக்கு அது தேவையே இல்லையே, நான் அவனைத்தான் பார்ப்பேன் என்கிறார்கள். எனக்கு ரப்பு கிடைப்பானா? நாதாக்கள் அதை தான் பார்த்தாக, வஸ்துவை பார்க்கல, எனக்கு ரப்பு கிடைப்பானான்னு பார்த்தாக. அதில் தான் அவர்கள் அல்லாஹ்வை தக்க வைத்துக் கொண்டார்கள். நாம் இந்த அற்பத்தில் அல்லாஹ்வை தவற விட்டு விடுகிறோம். தவற விடுறது எதா இருக்கலாம்? கையில் நாம் விரும்புகிற மொபைல் தான். இன்னைக்கு யார் கையிலையும் மொபைல் இல்லாமல் இல்லை, விலை உயர்ந்தது தான் வச்சுருக்கிறோம். தவறி கீழே விழுகிறார், விழுகிற பொழுது தடுமாறி விழுகிறார், கீழே தண்ணீர் இருக்கிறது அல்லது பாறை இருக்கிறது, எதுவாக இருக்கட்டும், தவறி விழுகிற பொழுது ஒருத்தர் மொபைலின் பக்கம்தான் கவனம் செலுத்துவார் என்றால் தன் உயிர் வரிபோகும் நிலை உருவாகும். அதை விட்டுவிட்டு தன்னை தப்பித்து தற்காத்து கொள்வதற்கு தயாராகுவார் என்றால் இழப்பது மொபைலோடு போய்விடும், அவர் உயிர் பாதுகாக்கப்பட்டுவிடும். இல்லையா? தலை கீழே அடிபட போகுது, இவர் மொபைலை தான் காப்பாற்றுவேன், இதை பிடிச்சிக்கிட்டாருன்னா மூஞ்சி போய் மொக்குன்னு அடிக்கும், அல்ல தலை போய் அடிக்கும். அவர் அதை விட்டுட்டு அது உடையிறத பற்றி சிந்திக்காமல் அதை தூர போட்டுட்டு இல்லை அதோடையே கீழே கை வச்சாருன்னா பயன்பாட்டில் பிரச்சனையை உருவாக்குறது அதுதான். தவிர நாம இருப்போமா? இல்லையா? நாதாக்கள் அதை தான் பார்த்தா. இல்லா ஒரு ஆயித்துல்லாஹ கபுலஹுக்கு சொல்கிறேன், அதை அவனை பாதுகாப்பதா அல்லது இந்த உலகத்தினுடைய சுகத்தை பாதுகாப்பதா? எது வேண்டும்? எது இருந்தால் சரி? இல்லை நான் அல்லாவை தவற விட்டுக்கிறேன்னா வச்சுக்க, இல்லை இதை வேண்டுமானால் விடுவேனே தவிர ரப்ப விட மாட்டேன்னு சொன்னா, இதைத்தான் மேன்மக்கள் தன் உள்வாங்கிக் கொள்ளும் வஸ்துவாக வைத்தார்கள். பாருங்க, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் சொல்லுகிற வார்த்தை சூரா அஸ்-ஸுமர்ல சொல்றான், வ அனீபு இலா ரப்பிக்கும், உங்கள் ரப்பின் பால் நீங்கள் உங்கள் முன்னோக்குதலை வைத்துக் கொள்ளுங்கள், வ அஸ்லிமு லஹு, அவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டவர்களாக ஆகிவிடுங்கள் அப்படிங்கிறான். சூரா ராதில் 27வது ஆயத்து. அதனால தான் பெரும்பாலும் நம்ம குரானை ஓதுறோம், ஆனால் பொருளை படிக்கிறது இல்லை. பொருளை படிக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், குல் இன்னல்லாஹ, அல்லாஹு தாலா யுதில்லு மையஷா வ யஹ்தி இலைஹி மையுனீப், அவனின் பால் நேர்வழி காட்டுவான் யாருக்கு? முன்னோக்கக்கூடியவர்களுக்கு.
அல்லாஹ் சொல்றத பாருங்க, ஒல்லதி நஜிதனபு தாவூத ஐயபுதுஹா வ அனாபு இலல்லாஹி லஹமுல் புஷ்ரா. அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கிற இன்னொரு பாக்கியம், சோபனமான செய்தி உண்டு, உங்களுக்கு சொர்க்கம் உண்டுங்கிற சோபன செய்தி உண்டு. அல்லாஹு சொல்றான், ஓ உஸ்லிஃபத்தில் ஜன்னத்துல் முத்தகீன் கைர பஈத் என்று வருகிற அந்த வசன வரிகளில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், ஹாதா மா தூ அதுன லிக்குல்லி அவ்வாபின் ஹஃபீர். அவனின் பால் முன்னோக்கி பாதுகாத்து கொள்றாங்கல்ல, அவங்களுக்கு தான் இது வாக்களிக்கப்பட்டிருக்குது. என்ன வாக்களிப்பு? உதுகுலுஹா பிசலாம் தாலிக்க யௌமுல் ஹுலூது, நிரந்தரமாக இருக்கிற அந்த தலம் சொர்க்கத்துக்குள்ள நீங்க நுழையுங்க, சலாமத்தா நுழையுங்க. இந்த சோபன செய்திகள் எல்லாம் அவர்களுக்குத்தான் கிடைக்கும். எனவே தான் அல்லாமா ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வார்கள், ஈயாக்க, நான் உன்னை எச்சரிக்கை செய்கிறேன், ஐயந்துருன்னாக இலைக்க வ தந்துரு இலா கைரிஹி. அல்லாஹ் உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ஆனால் நீ வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிறியப்பான்னு சொல்றாங்க அல்லாமா ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல ஒரு துவா இப்படி உண்டு, இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்வாங்க, அல்லாஹும்ம இறைவா லக அஸ்லம்து, உனக்கே அர்ப்பணிப்பு. நான் அஸ்லம்துனா என்ன அர்த்தம்னா, நான் அர்ப்பணமாகிட்டேன்னு அர்த்தம். அதனால தான் அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம சொல்கிறோமே, என்ன அர்த்தம்? என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் துணை நிற்பேன் அர்த்தம். சான்று பகருகிற வார்த்தை. அல்லாஹும்ம லக்க அஸ்லம்து ஒபிக்க ஆமன்து, உன்னை கொண்டுதானே நான் ஈமான் கொண்டிருக்கிறேன். ஒ அலைக்க தவக்கல்து, உன்னிடத்திலேயே நான் பொறுப்பை சாட்டுகிறேன். ஒ இலைக்க அனபுது, உன்னின் பாலே நான் முன்னோக்குகிறேன். சொல்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சூரா லுக்மான்ல 15வது ஆயத்து இப்படி சொல்லும், நல்ல கவனிக்க வேண்டிய வார்த்தை, ஒத்தபிய, நம்மளை பார்த்து வருகிற வார்த்தை. ஒத்தபிய, நீங்கள் பின்பற்றுங்கன்னு அர்த்தம். ஒத்தபிய சபீல, ஒரு பாதையை பின்பற்றுங்க, கவனமாக எடுக்கணும். ஒத்தபிய, நீங்கள் பின்பற்றுங்கோ, சபீல, ஒரு பாதையை பின்பற்றுங்கள். எந்த பாதை? மண், ஒருவரின் பாதை, அவருடைய பாதையை நீங்கள் பின்பற்றுங்கோ. எந்த ஒருவர்? அனாப இலைய, என்னின்பால் முன்னோக்கி நிற்கிறாரு, அவரின் பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள். இப்போ நம்ம குருநாதர் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹுவை நாம் ஷெய்காக ஏற்றுக்கிறோம், முர்ஷிதாக ஏற்றுக்கிறோம், முரப்பியாக ஏற்றுக்கொள்கிறோம் என்றால், இன்றைக்கும் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு சொல்கிறாங்கல்ல, நம்மளை தெளிவாக சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம மகான் மரியாதைக்குரிய மாதிஹுர் ரசூல் மத்தாஹுத்தாக ஷேக் சதகத்துல்லா அல் காதரி அல் காஹிரி ரலியல்லாஹு சொல்கிறாங்கல்ல, கௌசுல் ஆலம் சொன்ன செய்தியை சொல்கிறாங்கல்ல, வகுல்த மல்லலஹு ஷைஹு ஃபஇன்னி லஹு ஷைஹு வ முர்ஷிதுஹு ஹத்தா கஅன்னி லஹு ஜலீஸுஹு கல்வத்துன் வ மில்லதுன்னி லஹு வஸ்லுன் ஃபகுன் ஹாகதா லி முஹ்யியதீனி மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதா. எப்போ ஷேக் இல்லைன்னா நான் ஷேக்காக இருக்கிறேன், வாலின்றாக வர்றாங்க, பெரிய வாரிப்பு. நான் ஷேக்காக இருக்கிறேன், இன்னி லஹு ஷெய்குன், சும்மா ஷேக் இல்லைப்பா, முர்ஷிதுஹுங்கிறாங்க, இர்ஷாது செய்கிற ஷேக்காக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ இர்ஷாது செய்கிற ஷேக் நமக்கு கௌசுல் ஆலம் கிடச்சிருக்கிறாங்க. அதனால தான் சில்சிலாவை பார்ப்பாங்க. நேராக கௌசுல் ஆலத்திட்ட முன்கத்தி ஆகாத சில்சிலாவாக இருக்கா பாருங்க, ரசூலுல்லா வரைக்கும் போதா பாருங்க. இடையில ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் இருக்கும், பார்த்துருக்கிறீங்களா? அப்படி எலக்ட்ரிஷியன் போடுவார், ஒன்றா போட்டுட்டு வருவார். இடையில ஜங்ஷன் பாயிண்ட் இருக்கும், த்ரூவாக போகாது, அந்த ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்கும், அங்கங்கே செக் பண்ணிக்கிறலாம். கௌசுல் ஆலம் வரைக்கும் போகிறது, கௌசுல் ஆலத்தை தொடாமல் இருக்கிறானா பார்த்துக்க, தொட்டிருக்கிறானா பார்த்துக்கப்பா, அப்படியே பாருங்கள், எல்லாம் வரிசையாக வந்து சேரும். அஹ்லு பைத்துலேருந்து பெருமானார்ட்டேருந்து அப்படி பயணித்து வருமா இல்லையா? அப்போ இங்கே கவனம் செய்ய வேண்டிய வேலை, ஒத்தபி சபீல மண் அனாப இலைய, என்னின் பால் முன்னோக்கக்கூடிய ஒருவரின் பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள். அதனால தான் ஷேக் முர்ஷிதுன்னு சொல்கிறோம்.
இர்ஷாதுடைய ஷேக்கு, அங்கே நேராக அல்லாவுடைய ஹலரத்தில் கொண்டு நிறுத்தணும், அப்படிப்பட்ட ஷேக்காக இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த அடிப்படை தான். ஏன்னா குரான் ஹதீஸுக்கு முரணா ஷேக்கு முரீதெல்லாம் வந்து குரான் ஹதீஸுக்கு முரணானதுன்னு சொல்கிறான் பாருங்க. அது குரானை படிக்காதவன் அர்த்தம், விவரம் தெரியாதவன் அர்த்தம், அதை உள்வாங்காதவன் அர்த்தம். குர்ஆனுக்குள்ளால் அல்லாஹ் நமக்கு அனைத்தையும் தெளிவுபடுத்தி இருக்கிறான். இங்கே அல்லாஹ் தான் சொல்கிறான், ஒத்தபி சபீல மன் அனாப இலைய, என்னின்பால் முன்னோக்கி கொண்டே இருப்பார்களா இல்லையா, அந்த ஒருவரின் பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள். அதனால தான் ஷேகுமாருங்கிறத நம்ம பிடிக்கிறத தான் யோசிக்கணும், பிடித்து விட்டால் யோசிக்கப்படாது. பிடிக்கிறதுக்கு யோசிக்கணும், பிடித்து விட்டால் யோசிக்கப்படாது. அவங்க அல்லாஹ்வின் பால் தொடர்பு உடையவர்களா? அதனால தான் நம்ம ஆபாக்கள் எதெல்லாம் பார்க்கல, அவங்களுக்கெல்லாம் முன்னோர்களுக்கு வந்து பெருசாக செய்திகள் தெரியாது. அவங்க இந்த மாதிரி இன்னைக்கு உள்ள நம்மளாம் இன்றைக்கி ஃபாலோவர்ஸ் இல்லை, ஃபார்வேர்டர்ஸ். எத்தனை ஹைதீஸை எத்தனை பேருக்கு ஃபார்வேர்டு செய்கிறோங்கிறது தான் இன்றைக்கி நம்மட வேலை. ஆனால் அன்னைக்கு இருந்தவங்க ஃபார்வேர்டர்ஸ் இல்லை, ஃபாலோவர்ஸாக இருந்தாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஒரு செய்தியும் பின்பற்றினாங்க, அது அவர்களின் நிலையாக இருந்தது. ஹைர். இப்போ இப்போ அந்த மேன்மக்கள் அவங்க கொண்டு அல்லாஹ்வின் பால் சேர்க்கக்கூடிய அந்த உத்தரவாதத்தை அவர்கள் தன்னுடைய வாழ்வியல் நிலைகளாக எடுத்து காட்டினார்கள். அல்லாமா ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா சொல்லுவாங்க, ஒரு மஜூசி கிட்ட நான் போனேன், ஒரு மஜூசி கிட்ட நான் போனேன். அவன் வந்து நெருப்பு வணங்கக்கூடியவன். அவன் யாருன்னு சொன்னால் என் அண்டை அயலாளர் தான். ஆனால் மிகச்சிறந்த நற்குணம் உடையவர். அவர்கிட்ட நல்ல குணங்கள்லாம் இருக்குது, அந்த அற்புதமான குணத்தின் சொந்தக்காரர். ஆனால் அவர்கிட்ட இல்லாதது என்னான்னு சொன்னால் ஹிதாயத்து இல்லை, ஹிதாயத்து இல்லாமல் இருக்குது. இப்படிப்பட்ட நிலை என் மனசெல்லாம் சங்கடம். இப்படிப்பட்ட ஒருவருக்கு அது கிடைக்காது போய் விடுகிறது. சரி, கெட்டவனாக இருந்தால் கூட அதை பற்றி யோசனை வராது. ஆனால் மேன்மக்கள் அனைவருக்கும் ஹிதாயத்து கிடைக்கணும்னு யோசிப்பாங்க. கொடுக்குற ஆட்கள் கூட கொஞ்சம் சத்தம் இல்லாமல் கொடுக்கலாம், வாங்குற ஆள் அமைதியாக தான் இருக்கிறாங்க. கொடுக்குற ஆட்கள் சத்தம் இல்லாமல் கொடுங்க, எல்லாத்துக்கும் வந்து சேரும். இன்ஷா அல்லாஹ் உங்கள் கரங்களில் ரிசுக்குகள் வந்து சேரும். அப்போ ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. அவரினுடைய அந்திம நேரம் அது. அந்த அந்திம நேரத்தில் நான் அவரிடத்தில் கேட்கிறேன், எப்படி இருக்கிறீங்க, கைஃப ஹாலுக், உங்கள் நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்குறேன். லீ கல்புன் அலீலுன் வலா சிஹத் அலி, என் உள்ளமெல்லாம் நொறுங்கி நிற்குது, எனக்கு ஆரோக்கியம் இல்லை. ஓ பதனுன் சகீமுன் வலா கூவத் அலி, நோய்வாய்ப்பட்டவனாக நான் இருக்கிறேன், எனவே என்னிடத்தில் வலிமை இல்லாத சூழல் இருக்கிறது. ஓ கபருன் மோஹிஷுன் வலா அனீசலி, தனித்து விடப்படும் கபர் தயாராக இருக்கிறது, நான் திடுக்கத்தில் இருக்கிறேனே. ஓ சஃபருன் பஈதுன் வலா ஜாதலி, ரொம்ப நெடுந்தூர பயணத்தை நோக்கி நான் செல்ல போகிறேன், என்னிடத்தில் எந்த விதமான துணை சாதனங்களும் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் வரிசையாக அடக்குகிறார். இதெல்லாம் அல்லாமா ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாவின் அண்டை அயலாராக இருந்ததால் இவர்களை பார்த்து பெற்றுக்கொண்ட பாடங்கள். எல்லாத்துலையும் இப்படி சொல்கிறாரு. அப்போ உடனே ஹசனுல் பஸ்ரி இமாம் சொல்கிறாங்க, நான் ஆசைப்பட்டேன், என்னுடைய விருப்பமெல்லாம் எப்படி இருந்தது என்றால், ஐயோ வஃபீகஹு, அல்லா தாலா அவருக்கு தௌஃபீக் செஞ்சிட மாட்டானா, ஹிதாயத்து கிடைச்சிராதா அப்படின்னு உள்ளமெல்லாம் ஏங்கியது. அவர் அந்த நேரத்தில் மயக்கமுற்று விடுகிறார், தெளிகிறார். அவரிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் வந்து இப்போ களிமா சொல்லிடலாம் இல்லையான்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் களிமா சொல்வது என்பது இறை கையில் அல்லவா இருக்கிறது, என் இருதயத்தில் பூட்டு இருக்கிறது, சாவி அவன் வசம் அல்லவா இருக்கிறது, அவன் திறந்தால் என் பூட்டு திறக்காதா என்று அவர் நாகரிகமாக பேசுகிறார். இந்த நிலைமையில் அவர் அப்படியே மயக்கம் வருகிறார், மயக்கம் அடைஞ்சிட்டார், அப்படியே மூச்சு பேச்சு இல்லாமல் ஆயிட்டார். அல்லாமா ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாவின் கண்கள் கண்ணீரை சொரிகிறது, இறைவாள் கரம் உயருகிறது, உள்ளமெல்லாம் அவனை முன்னோக்கி நிற்கிறது. அல்லாஹ்வின் சமூகத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த மனிதர் நல்ல மனிதர், என் அண்டை அயலாளர், மிக நற்குணத்திற்கு சொந்தக்காரர், எல்லா விதமான சௌபாக்கியங்களும் இருக்கிறது. அவரின் கடைசி வார்த்தை கூட, நீ திறந்தால் அந்த பூட்டு திறக்கும் என்று அவர் சொல்கிறார். ஒல் குஃபுலு, என் கல்புல குஃபுல் இருக்குது, ஆனால் மிஃப்தாக வந்து பி எதில் ஃபத்தாகுங்கிறாரு, திறப்பாளனின் கையில் அல்லவா சாவி இருக்கிறது என்று உன்னை தான் அவர் இந்த நேரத்திலும் சொல்லிவிட்டு அவர் கண்ணை மூடி நிற்கிறார். யா அல்லாஹ்,
அவருக்கு ஹிதாயத்தை நசீபாக்கி விடு என்று அல்லாமா ஹசனுல் பஸரி கைகளை இறைபால் உயர்த்தி பிரார்த்தனை செய்து முடிக்கிறார்கள். திடீரென்று விழிக்கிறார். விழித்துவிட்டு உங்கள் கரத்தை தாருங்கள் என்று கேட்கிறார். எதற்கு என்று கேட்கிறார்கள். திறப்பாளன் திறப்பை தந்து விட்டான், கையை தாருங்கள் என்கிறார்கள். உடனே ஷஹாதாவை சொல்லி முடிக்கிறார். அவர் ரூஹு கைப்பற்றப்படுகிறார். அல்லாமா ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா சொல்வார்கள், ஹிதாயத்தின் வாயிலே இறைவன் திறந்தால் தான் திறக்கும் என்றால் அதை பாதுகாக்கும் பொறுப்பை எவ்வளவு கவனமாக கையாள வேண்டும் என்பார்கள். நாம நினைச்சாலும் ஹிதாயத்து கிடைக்கிறதில்லை. அந்த ஹிதாயத்தை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கிறான். எதை வைத்து பாதுகாப்பது? வேற எதை வச்சு இல்லை. நம்ம ஒவ்வொன்றா இபாதத்துகள் அடிக்கிட்டே போகலாம். எவ்வளவு இபாதத்துகள் பெருமானார் செய்தார்கள் அடிக்கிட்டே போகலாம். ஆனால் எந்த செயலையும் இபாதத்தாக மாற்றுவது தான் ஆரோக்கியம். இபாதத்தை நோக்கி பயணிப்பதல்ல. ஒரு தொழுகை, ஒரு நோன்பு, ஜக்காத்து, இந்த மாதிரி சதக்கா, இதெல்லாம் இருக்குல்ல, இவைகள் எல்லாம் கூட சில கட்டங்களில் இபாதத்து இல்லாது போய்விடும். இபாதத்துனா என்ன? இபாதத்துனா என்ன? மேன்மக்கள் சொல்லுவாங்க, இபாதத்துனா என்ன? நாம் வணக்கம்னு சொல்கிறோம்ல, அது நாம சொல்கிற பேர் வணக்கம்ங்கிறது. இபாதத்துனா என்ன தெரியுமா? உபூதியத்தை நிலைப்படுத்துவதெல்லாம் இபாதத்து என்பார்கள். இபாதத்துனா என்ன தெரியுமா? நம்ம இபாதத்துனா வணக்கம்னு சொல்லிடுவோம். இபாதத்துனா சுருக்கமாக நீங்கள் உங்களுடைய உள்ளங்களில் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இபாதத்துன்னு சொன்னால் எவைகளெல்லாம் உபூதியத்தை நிலைப்படுத்துமோ அவைகளெல்லாம் இபாதத். உபூதியத்தை நிலைப்படுத்துறதுனா என்ன? அந்த இடத்தில் உன்னை மிகைக்க வைத்து விடாமல் அல்லாஹ்வை மிகைக்க வைத்து அவன் அடிமையாக நீங்கள் செயல்படும் ஒவ்வொன்றும் இபாதத்து என்பார்கள். அவன் அடிமையாக செயல்படுறது. அடிமையாக செயல்படுறதுன்னா என்ன? எஜமானனுக்கு கட்டுப்படுதல் இபாதத்து என்பார்கள். அது எதுவாக இருக்கட்டும். இல்லைன்னா நீங்கள் அல்லாஹ்வின் முன்னிலையில் மிகச்சிறந்த இபாதத்தாக அடையாளப்படுத்தப்பட்ட, சொர்க்கத்தினுடைய வாய், சொர்க்கத்தினுடைய சாவியாக அடையாளப்படுத்தப்பட்ட, சொர்க்கத்துக்குன்னு ஒரு சாவி வேணும் இல்லையா, அந்த சாவியாக அடையாளப்படுத்தப்பட்ட அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னான்னாங்க, சொர்க்கத்திற்கு தொழுகை திறவுகோலுன்னாங்க. சொர்க்கத்தின் சாவியாக அடையாளப்படுத்தப்பட்ட தொழுகை கூட அவனின் முன்னோக்குதல், அவனின் உபூதியத்து வெளிப்படும் தளமாக மாறும் என்றால் ஃபவைலுல் லில் முஸல்லீன் என்கின்ற தரம் தாழ்ந்த நிலைக்கு போய்விடும். தொழுகை என்பது உயர்வானது தான், ஆனால் வெளிப்படும் தளம் இபாதத்து, உபூதியத்தை நிலைப்படுத்தும் இடமாக இருக்க வேண்டும். தொழுகை புனிதமானது, அந்த புனிதத்தை வெளிப்படுத்தும் இடம் சரியாக இருக்க வேண்டும். அது உபூதியத்தை நிலைப்படுத்தணும். நான் அபுதி என்பதை அங்கே உறுதிப்படுத்த வேண்டும். இல்லைன்னா வயலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிக்கு வயலுங்கிற நரகம் தான் இருக்குன்னு அல்லாஹ் சொல்ற நிலைக்கு இபாதத்தின் உச்சாணியில் இருக்கிற, சொர்க்கத்தின் திறவுகோலாக இருக்கிற அவை கூட அங்கே இழுத்து சென்றுவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கடைசி வரைக்கும் அல்லாஹ்வின் அடிமையாகவே நாம் இருக்கவும் நமது இந்த உடல் அவயங்கள், நமது சிந்தனை, எண்ண ஓட்டங்கள் எல்லாம் உபூதியத்தை நிலைப்படுத்தும் தளமாக, மல்கராக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அது அமைஞ்சிட்டா பெரிய பாக்கியம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சொல்றான், யகூலுல்லாஹ், அல்லாஹ் சொல்றான், அன மா அபதி மா தக்கரணி, அன மா அபதி மா தக்கரணி, நான் என்னுடைய அடியான் நினைவு கூறான் இல்லையா, அப்போ நான் அவனோட தான் இருக்கிறேன். ஆனால் மா அபதி, அந்த அடியானோட தான் நான் இருக்கிறேன். மா தக்கரணி, அவன் என்ன நினைவு கூறான் இல்லையா, அவனோட தான் நான் இருக்கிறேன் சொல்லிட்டு அல்லாஹு சொல்கிறான், ஒத்தஹர்ரகத் பி ஷஃபதாஹு, என்னை கொண்டு தான் அவன் உதடுகளும் அசைகிறது, என்னை கொண்டு தான் அவன் உதடுகளும் அசைகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதை எப்படி நாம் புரிஞ்சிக்கிறது? ஒரு புரிதலுக்கு எடுக்கலாமா? ராபியத்துல் பஸரி ரஹிமஹுல்லா அந்த ஸ்ரீதேவி சொல்கிறாங்க, ராபியா அம்மா சொல்கிறாங்க, இன்னி அவங்கக்கிட்ட ஒரு மனிதர் வருகிறார். ஒரு மனிதர் வந்து கேட்குறாரு, இன்னி எக்ஸர்த்து மின்ன துனூபி வல் மஆசி, ரொம்ப பெரிய பாவத்தெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன், ரொம்ப பெரிய மாறுதல்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறேன். ஃபஹல் யதூபு அலைய இன் துபுத்து, நான் தௌபா செஞ்சுட்டா அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்குவானா? அவ கேட்குற வாரத்தை அந்த சீமாட்டிகிட்ட கேட்குறாங்க, நான் ரொம்ப பெரிய பாவெல்லாம் செஞ்சுட்டேன், அல்லாவுக்கு ரொம்ப மாறு செஞ்சுருக்கிறேன். ஹல் துபுத்து ஹல் யதூபு அலைய இன் அன்ன துபுத்து, நான் தௌபா செஞ்சால் அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்குவானா? எல்லாரும் ஆசைப்படுறது தானே.
எல்லாரும் நினைக்கிறது தானே அப்படின்னு கேட்கும் பொழுது ராபியா அம்மா சொல்கிறாங்க, லா ஏற்றுக்கப்படாது, லா இல்லைங்கிறாங்க. இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பான்ன உடனே அவருக்கு ரொம்ப கவலை. அப்போ அவர் சொன்னாங்க, பல் எப்பா நீ விளங்குனதில் தவறுமா, நான் இதை இல்லை, நீ விளங்குனதில் தவறு. பல் நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. லவ் தாபா அலைக்க ல துபுத்த, அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கணும்னு நினைக்கும் தருணத்தில் தான் நீ தௌபா செய்யணுங்கிற எண்ணமே உன்னிடத்தில் பிறக்கிறதுன்னாங்க. தஹர்ரகத் பி ஷஃபதாஹு, அவன் நாவின் உதடுகளை அசைக்கிறான் என்றால் என்னை கொண்டுதான் அசைக்கிறான். அவன் நான் அவனோடல இருக்கிறேன், எங்க நான் விலகி போனேன். இப்போ முன்னாடி புள்ள ஓதுனாகளா இல்லையா, கராத்து ஓதுனாகளா இல்லையா, கராத்தை ஓதும் போது சொல்கிறாங்க இல்லையா, நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன்கிறான். நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும், சக்கராத்தின் நேரத்தில் உறவுகளும் நட்புகளும் அருகில் இருந்து கொண்டு கலிமா சொல்லி கொடுக்க வேண்டிய நேரத்தில் நான் யார் தெரியுமாலாம் கேட்கக்கூடாது. சில பேர் போயிட்டு படாத பாடுபடுத்திடுவாங்க அவர் கடைசி நேரத்தில். என்ன பாருங்க, இங்கே பாருங்க, யார் வந்துக்கிறா பாருங்க. சக்கராத்தின் நேரம் நெருங்குகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கலிமாவை நினைவூட்டுங்கள் நாங்கள், அதனால் நீங்கள் எல்லாம் கலிமாவை சொல்லுங்க, அவர் ஓதுவார். அல்ல சூரா யாசீனை ஓதுங்க, சக்கராத் லேசாகும் என்றார்கள். அந்த கடைசி நேரம் ஏன் அங்கே நான் எங்கே விலகி போனேன்? நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும், உங்களை விட நான் அல்லவா சபீமமாக இருந்தேன். வலாக்கின் லா துப்சிரூன், நீங்கள் பார்க்கல, நம்மளை பார்த்து சொல்லலாம், நீங்கள் பார்க்கல, நாலோ பக்கத்தில் இருந்தேங்கிறான். இங்கே அல்லாஹ் சொல்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்வதாக, அனமா அபதி, நான் அல்ல அவனோட தானே இருந்தேன், என் அடியானோட தானே இருந்தேன், என்னை கொண்டு தானே நாக்க அசைச்சாங்கிறாங்க. புரியுதா? ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த உதடுகளின் அசைவு அவனை கொண்டு என்று சொல்வது அங்கொன்றும் இங்கொன்றுமாக யாரோ அல்ல, எவன் அந்த நாவை அசைக்கும் ஆற்றலை கொடுத்தானோ அவன் சொல்கிறான், என்ன கொண்டு தான் அசைக்கிறான்னு. அப்போ இந்த நாக்கில் கடைசியில் கலிமா வரணும் என்றால் யார் அசைக்க வேண்டும்? நாம் நினச்சா அசைச்சிட முடியுமா? நான்லாம் சொல்லிவிடுவேன், எனக்கெல்லாம் தெரியும், எத்தனை தடவை ஓதிருக்கிறது, அதெல்லாம் இல்லை. கடைசி நேரத்தின் கலிமாவின் நாவின் அசைவும் அந்த ரப்பின் இசைவாகத்தான் இருக்க வேண்டும், அதுதான் உண்மை. அப்ப அவன் அசைச்சாத்தான் அந்த நாக்கை அசைக்க முடியும், யாரு சொன்னாலும் அசைக்க முடியாது. நாம் நினைவூட்டக்கூடியவர்கள், நிலைப்படுத்தக்கூடியவன் நாயன் அல்லாஹ். அல்லாஹ் நமது நாவுக்கு அந்த கடைசி நேர கலிமாவுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அவன் எப்படி வேணாலும் அசைக்க வைக்கலாம் அந்த நாக்கை, லா லான்னு கூட சொல்ல வச்சிடலாம். கலிமாவின் முதல் வார்த்தை சொன்னதோடு முடிந்து விட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்ல வேண்டுமே. ராபியா அம்மா சொல்றாங்க, லவ் தாபா அலைக லதுப்த, அப்பா உனக்கு தௌபா தரணும்னு அவன் ஆடிட்டான்ப்பா, அதை தான்ப்பா உன்னை தௌபா செய்ய வைக்கிறான். நாங்கள் இதான் யதார்த்தம். நிறைய செய்திகள் இருக்கு, நேரத்தின் நிறைவுக்கு வருகிறேன். ஒன்றை புரிந்து கொள்ளணும், அந்த நினைவு வருது பார்த்தீங்களா, நினைவு வருது இல்லை. உதாரணத்துக்கு திடீர்னு இரவு ஒரு முழிப்பு லேசாக வருது, உதாரணத்துக்கு சொல்கிறேன், இரவு தூங்கிட்டு இருக்கிறோம், முழிப்பு வருது, பாத்ரூமு போகணுன்னு போவோம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒன்று. அந்த நேரத்தில் பெருமக்கள் சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் ஒரு சின்னதான ஒரு நினைவு, இது தஹஜ்ஜத்துடைய நேரம் இல்லையா, ஒரு சின்ன நினைவு, ஒரு சின்ன நினைவு ஊட்டல் வருதுன்னு வைங்க. இவன் மேன்மக்கள் என்ன தெரியுமா செய்வாங்களாம், நல்லா யோசிக்கணும். இந்த மேன்மக்கள் என்ன தெரியுமா செய்வாங்களாம், என் ரப்பல்லைவா என்னை கூப்பிடுறாம்பாங்களாம். ஏமா திடீர்னு அந்த நேரத்தில் கூட நான் ஒரு வியாதின்னு சொன்னேன் இல்லையா, பெரும்பாலான ஆட்கள் வியாதி பிடிச்சிருக்குன்னு, அந்த நடுநிச்சியில் ஒன்றுக்காக முழிச்சாலும் சரி, எதுக்காக முழிச்சா, ஒன்றுக்குமே இல்லாமல் முழிச்சாலும் சரி, திடீர்னு முழிப்பு வந்தாலும் சரி, அப்பவும் தலைமாட்டை தடவி ஏதாச்சும் மெசேஜ் வந்திருக்கான்னு எடுத்து பார்த்துட்டு தான் படுப்பான். எல்லாம் சின்னதாக உசும்பிச்சுன்னு சொன்னால் யார் என்று பார்க்கிறான், உன் கல்பு உசும்பினால் உன் ரப்பு உன்னோடு பேசுகிறான் என்று புரிந்து கொள் என்கிறார்கள். அந்த கல்பில் போடுறான்ல, இது தஹஜ்ஜத்தின் நேரம் இல்லையான்னு போடுறான் பார்த்தீங்களா, யார் போட்டா? கல்புக்குள் எவன் ஆட்சி செலுத்த முடியுமோ அவன் தானே போட முடியும், வேற யாராலையும் போட முடியாதுல்ல. அந்த ரப்புல் ஆலமீன் தானே போட முடியும். பெருமக்கள் சொல்றாங்க, அந்த பேச்சுகள் கூட வேற எதுவும் இல்லைப்பா, கவனமாக இரு, உன் சிந்தனையால் உன் நாக்கை அசைத்து விடாதே.
முதல்ல நீ அல்லாஹ்வுக்கு முன்னுரிமை கொடுத்துருப்பான் மேன்மக்கள் சொல்றாங்க. ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, இதா கீல லக ஹல் தகாஃபுல்லாஹ், உங்கள்கிட்ட கேட்கப்படுதுப்பா நீ அல்லாஹ்வை பயப்படுறியா அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டால் அந்த மேன்மகனார் சொல்றாங்க, நீ சிந்தனைக்கு எடுத்துக்கொள், ஃபஸ்குத், நீ மௌனமாகிவிடு. நீ அல்லாஹ்வை பயப்படியா நம்ம என்ன சொல்லுவோம்? என்னங்க அப்படி கேட்குறியா, அல்லாஹ் நான் பயப்படாமல் இருப்பனா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, ஃபஸ்குத், நீ சுகூத்தாகிவிடு. ஃபஇன்னக இன் குல்த நஅம், ஆமான்னு சொல்லிட்டா நீ எல்லா நேரமும் அல்லாஹ் பயப்படுறியா? கதிபத்த, நீ பொய் சொல்லவனாக ஆயிடுவ. ஒயின் குல்த லா, இல்லை இல்லை அப்படின்னு சொன்னால் கஃபர்த்த, அல்லாஹ்வை மறுத்தவனாக போய்விடுவாய். சில நேரங்களில் மௌனம் சிறந்தது, உன் நாவு அசைதல் அல்ல, உசும்பாமல் இருத்தல் சிறந்தது என்பார்கள். ரொம்ப கவனமாக நினைத்து கொள்ளணும்பாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மேன்மகனாரினுடைய உன்னதமான தர்பாரில் நாம் பங்கெடுத்தோமே, அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை நசீபாக்குவானாக. இப்போ இதே நேரத்தில் நமக்கு பாதுஷா நாயகத்தினுடைய நாளும் கூட, அதையும் தொக்கி நிற்கிற நேரமும் கூட. அல்லாஹ்வினுடைய அருள் நிறைந்த மேன்மகனார் நமது பாட்டனார் தைக்கா சாஹிப் ஒலியுல்லா ரதியல்லா ஷேக் அப்துல் காதர் அவங்க இல்லையா, அந்த ஸ்ரீதேவி அவங்க சொல்கிறாங்க, அந்த குருநாதர் கௌசுல் ஆலத்தை நேரடியாக என்னால் சந்திக்க தொடர்பு கொள்ள என்னால் முடியும். ஆனால் இந்த அப்துல் காதிர் இடையில் இருக்கிறாங்கல்ல, இந்த குருநாதர், இந்த பாதுஷா நாயகர் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுடைய இதே தனி ஆதிக்கம் ஆளுமைங்கிறாங்க. அப்படிப்பட்ட பெருமகனார். சின்ன நினைவூட்டல் தான், அதனால் சொல்கிறேன். வரும் காலங்களில் இதோடு சேர்ந்து பயணிக்க இருப்பதால், யார் நம்ம அபூபக்கர் சித்திக் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ், நம்ம ஹதீஜா பீவி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ், அந்த ஸ்ரீதேவியோட நாள் அதை நெருங்கிய நேரமாக இருப்பதால் நீங்கள் அடுத்த தடவை இன்ஷா அல்லாஹ் பாதுஷா நாயகத்துடைய நிகழ்வையும் சேர்த்தே நினைவூட்டுவதாக வைத்துவிட்டால், நமது ஊர்களில் மற்ற பொது இடங்களில் அந்த மாதிரி பாதுஷா நாயகத்துக்குன்னு தனியாக வைக்கிறது இல்லை, அப்படி நடைபெறக்கூடிய சூழல் இல்லை. நம்ம பெரிய தகுதி உடைய ஆட்கள், பாதுஷா நாயருக்கு நம்ம பெரிய தகுதி உடைய ஆட்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த மேன்மகனார் அவர்களையும் நினைவூட்டுகிற மஜ்லிஸாகவும் நீங்கள் வரும் காலங்களில் அதையும் அமைத்து கொண்டால், அதுபோன்று சமைத்து கொண்டால் இன்னும் உங்களுக்கு பரக்கத்து கொட்டென்று கொட்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது ஹஸானாக்களை என்றும் நிரப்பி வைப்பானாக, நமது ஆளுமைகளை என்றும் வலிமையாக்கி வைப்பானாக, நமது ஊரை அல்லாஹ் கடைசி வரைக்கும் அதன் புனிதத்தை பாதுகாப்பானாக. நாதாக்களினுடைய அந்த சூழ்ந்த பகுதி ஒரு கார்மானமான பகுதி, அதை என்றும் காத்தருள்வானாக. பெரும் பெரும் சிக்கல்களை எல்லாம் சந்தித்த பொழுதும் சற்றும் அது அசையாமல் பாதுகாப்பாக இருந்த ஊர் என்பதை பலரும் பார்த்திருக்கிறார்கள். அல்லாஹ் கடைசி வரைக்கும் அதன் பரக்கத்தினால் நமது ஈமானை கடைசி வரைக்கும் பாதுகாப்பானாக. அந்த மேன்மக்கள் எல்லாம் இறை சமூகத்தின் பால் எப்படி தன் முழு கவனத்தையும் செலுத்தி இறை நேசர்களாக தன்னை அடையாளம் காட்டி வாழ்ந்தார்களோ, அந்த நாதாக்களின் நேரிய வழிகளில் நாமும் நழுவாமல் வலுவாமல் திசை திரும்பாமல் நின்று இறை சமூகத்தில் என்றென்றும் நாமும் உள்வாங்கி நிற்கிற உயர்ந்த நல்லோர்களாக, அவனின்பால் முன்னோக்கிய விலாயத்து பெற்ற நாதாக்களாக அல்லாஹ் நம்மையும் அல்லாஹ் நமக்கு உயிர் விரியும் நேரத்திற்கு முன்னால் ஹாதா வலியும் மின் அவுலியா இல்லா என்று சொல்கிற பரிவட்டத்தோடு இந்த உலகிலிருந்து விடைபெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்ம ஈண்டெடுத்த பெற்றோர்கள், நமக்கு மார்க்கம் ஒழுக்கம் போதித்த ஆசிரிய பெருந்தகைகள், நமது வாழ்வில் நமக்கு துணை நிற்கிற நமது ஜோடிகள், நம்மால் ஈண்டெடுக்கப்படவிருக்கக்கூடிய சங்கை மிகுந்த பிள்ளைகள், மாணவர்கள், கண்ணியத்திற்குரிய நம்மோடு தொடர்பாடிய நட்புகள், நமக்கு வாழ்வின் உயர்வுக்கும் ஏற்றத்திற்கும் துணை நின்ற உத்தமர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் என்றென்றும் நாளை மஹ்ஷரிலும் ஈடேற்றத்திற்குரிய நல்லோர்களோடு ஆக்கி அருள்வானாக. இந்த நிகழ்வை இவ்வளவு காலங்கள் மிக சீரோடும் சிறப்போடும் செய்த அந்த நிர்வாக அங்கத்தினர்கள், அதற்கு துணை நின்ற அத்தனை பெருமக்களுக்கும் அல்லாஹ் உடல் ரீதியான உள ரீதியான பொருள் ரீதியான ஆரோக்கிய பரக்கத்துகளை அல்லாஹ் வழங்கி நசீபாக்குவானாக. பங்கெடுத்த நம் அனைவர்களுக்கும் மிகுந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்புக்கும் அமைதிக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறிய வேண்டுகோளோடு நானும் விடைபெறேன். 10:10க்கு பஸ்ஸு, அதனால் இதையே சலாமாக சொல்லி விடைபெறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஆமாம். கொஞ்சம் இருங்க, துவா முடிஞ்சு போங்கம்மா. பாக்கியம் கடைசி வரைக்கும் இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் வந்து பொட்டலத்துக்கு வந்தீங்களோ போயிருங்க, நாதாட பறக்கத்துக்கு வந்தீங்களோ உட்காருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வல்லோனுக்கே எல்லா புகழும் சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாகட்டும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 நாட்களாக நடைபெற்ற கந்தூரி விழா சிறப்பாக நடந்தேற ரஹமத் நல்கிய வல்லான் இறைவனுக்கே முதற்கண் எங்களது நன்றி. 3 நாட்களாக சுபுவுக்கு பின்னர் நடைபெற்ற கத்முல் குர்ஆன் நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி தந்த எங்களது பள்ளி இமாம் அல் ஹாஃபில் KM ஹாமித் லப்பை அவர்களுக்கும், அந்த 3 நாள் நிகழ்ச்சிகளுக்கும் தபர்ரூக் அனுசரணை செய்த அனுசரணையாளர்களுக்கும் எங்களது நன்றி. முதலாம் நாள் இரவு நபி நேசம் என்கின்ற தலைப்பிலே மார்க்க உரையாற்றிய மஸ்ஜிதுன் மீகாயில் இரட்டைக்குளத்து பள்ளிவாசல் தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் முகமது ஹசன் ஆலிம் ரஹீமி அவர்களுக்கும், 2ஆம் நாள் தொழுகையின் முன்லட்சம் என்ற தலைப்பில் மார்க்க உரையாற்றிய பிலால் பள்ளியின் இமாம் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் நஹவி சதகத்துல்லா ஆலிம் ஹைரி அவர்களுக்கும், இன்று மாலை நடந்த சுபஹான மௌலிது நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி தந்த அல் ஹாஃபில் KM ஹாமித் லப்பை ஆலிம் அவர்களுக்கும், மகரிபுக்கு பின்னர் நடந்த காதிரியா திக்லி மஜ்லிஸை தலைமையேற்று நடத்தி தந்த அல்ஹாஜ் கத்தீபு MN உமர் அப்துல் காதிர் அவர்களுக்கும், இப்பொழுது நம் முன்னே சீருரையாற்றி அமர்ந்திருக்கும் சென்னை கோடம்பாக்கம் புலியூர் மஸ்ஜித் தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் SMS முகமது உமர் ரில்வானுல்லாஹ் ஆலிம் ஜமாலி சித்திகி அவர்களுக்கும், நிகழ்வின் ஆரம்பத்தில் கிராத் ஓதி ஆரம்பித்து தந்த மாதிகர் ரசூல் ஹிப்லு மதரசா மாணவர் எஸ் அஹமத் ஹலீல் அவர்களுக்கும், இஸ்லாமிய இன்னிசை கீதம் இசைத்த தம்பி SM முகமது சமீம் அவர்களுக்கும், முன்னிலை வகித்து தந்த பெரியோர்களுக்கும், தலைமையேற்று நடத்தி தந்த எமது பள்ளியினுடைய ஆலோசகர் அல்ஹாஜ் AK சம்சுத்தீன் அவர்களுக்கும், நன்றி உரைக்கு பின் துவா ஓதி நிகழ்ச்சியை முடித்து வைக்கின்ற எங்களது பள்ளி இமாம் KM ஹாமித் லப்பை அவர்களுக்கும், கந்தூரி கமிட்டியின் தலைவராக இந்நிகழ்ச்சிகளை சிறப்பான முறையிலே நடத்தி தந்த அல்ஹாஜ் MM சையத் முகமது புகாரி அவர்களுக்கும் மற்றும் கந்தூரி கமிட்டி நிர்வாகிகளுக்கும், ஒளி அமைத்து தந்த ஹேப்பி சவுண்ட் சர்வீஸ் அமைப்பினருக்கும், இந்நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்பு செய்த STV நிறுவனத்தாருக்கும், அரங்க மேடை அமைத்து மற்ற இருக்கையெல்லாம் ஏற்பாடு செய்த A to Z நிறுவனத்தாருக்கும், முக்கியமாக இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தேற பணத்தால் பொருளாலும் உடலாலும் ஒத்துழைப்பு நல்கிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும், நிகழ்ச்சிகளில் கலந்து சிறப்பித்து தந்த பொதுமக்களுக்கும், எம் பள்ளி ஜமாத் தலைவர் மற்றும் நிர்வாகத்தினருக்கும் நன்றி கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துவா. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن الرحيم. مالك يوم الدين. صراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب. بسم الله الرحمن الرحيم. الناس ملك الناس الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتبركنا من بعده تبركا مباركا معصوما، ولا تجعل فينا ولا منا ولا معنا شقيا ولا مطرودا ولا محروما. اللهم اسر أحوالنا وأحسن أعمالنا وبلغ آمالنا ولا تؤاخذنا بقبيح أفعالنا ولا تجازنا بسوء أعمالنا. اللهم أوصل ثواب ما قرأناه من كلامك العزيز
هذه هدية واصلة ورحمة نازلة تخفة كاملة وبركة شاملة منا إلى روح سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح الأنبياء والأولياء والعلماء والفقهاء والصديقين والشهداء والصالحين، وخصوصا إلى أرواح سيدنا أبو بكر الصديق رضي الله تعالى عنه وسيدتنا خديجة بيبي رضي الله تعالى عنها. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين، والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கந்தூரி நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் நாளை இரவு மக்ரிபு தொழுகைக்கு பின் மாதிகுர் ரசூல் குழுமத்தினர் நடத்தும் மாபெரும் நாத் மஜ்லிஸ் இவ்வளாகத்தில் இம்மஜ்லிஸில் வைத்து நடைபெறும். மக்ரிப் தொழுகைக்கு பின்னால் 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நாத் மஜ்லிஸ் நடைபெறும். தாங்கள் அனைவரும் கலந்து நாத் மஜ்லிஸை சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமீன். துஆ செய்யுங்க.